நண்பர்களே, எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் சென்ற வகுப்பில் பிள்ளையார் 5வது திருத்தல யாத்திரையில் கொங்கு நாட்டில் திரு கொடிமாட செங்குன்றூரில் வந்து தங்கி இருக்கின்றார். அதாவது கொங்கு நாட்டில் திருநனா என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை வழிபாடு செய்து மீண்டு வந்து கொடிமாட செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடு என்கின்ற திருத்தலத்தில் தங்கி இருக்கின்றார். இந்த திருத்தலத்தில் அவர் தங்கியிருந்த காலத்துல குளிர்காலம் என்கின்ற சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகவும் வாடி ஒரு வகையான நோயில், சுரநோய் என்று சொல்லக்கூடிய நோயில் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காலச்சூழல்ல அங்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் எப்படி துன்பப்பட்டது என்பதை பற்றி நமக்கு சென்ற வகுப்பில் நாம் பார்க்கும் பொழுது 329வது பாடல் வரை நாம் சிந்தித்திருந்தோம். பிள்ளையார் ஆங்கு உடைய பிள்ளையார் அமர்ந்துரையும் நாளின் கண் தூங்கு துளி முகில் குலங்கள் சுரந்து பெயல் ஒளி காலை வீங்கு ஒளி நீர் வைப்பு எல்லாம் வெயில் பெறா விருப்பு வர பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதா அழிக்குளங்கள் சுழித்து அகல அரவிந்தம் முகம் புலர துளித்தலை வலிக்கு மணி மரகத வள்ளியின் கோத்த பான்மையென துளித்தலை மெல் அருகு பனி தொடுத்து அசைய சூழ் பனியால் குளிர்க்கு உடைந்து வெண்படாம் பொறுத்தது அணைய குன்று. இந்த பாடல் வரை நாம் சிந்தித்திருந்தோங்க. இந்த பாடல் 329ல மலர் என்று சொல்லக்கூடிய பூக்களுடைய நிலை என்ன, மழை எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த பாடல். அதாவது குளிர்காலம், அந்த பனியின் காரணமாக எதெல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு காட்சி அமைக்கிறார் சேக்கிழார் பெருமான். பனி சூழ்ந்ததனால பூக்கள் எல்லாம் அப்படியே கருகி வாடி இருக்கிறது. மலைகள் எல்லாம் வெண்படா, அதாவது வெள்ளை துணி போத்தன மாதிரி மலைகள் எல்லாம் இருக்குதுன்னு ஒரு காட்சி காட்டியிருக்கிறார். இனி இன்றைய சிந்தனை 330வது பாடல் தொடர்கின்றது. இந்த பாடல்ல தாவரங்களுடைய நிலை என்னன்னு காட்டுறார் சேக்கிழார் பெருமான். திருச்சிற்றம்பலம். மொய் பனி கூர்ந்து மொய் பனி கூர் குளிர் பாடை புழுது உலகும் புழுதேயாய் பொய்களின் பெண் சோலைகளும் குலைந்து அசைய குளிர்க்கு ஒதுங்கி பெய்யவனும் கரநிமிர்க்க மாட்டான் போல் விசும்பினிடை 5 வெயில் விரிப்பதும் அடங்குவதும் ஆகுமால். இந்த நல்ல மிகுந்த பனிக்காற்று, அந்த பனி எப்படின்னு கேட்டீங்கன்னா மொய் பனி அப்படின்னு மிகுந்த பனி. மொய்மையும் மொய்க்கிறாங்க அப்படின்னு என்ன, கூட்டமா வர்றதுக்கு பேர் மொய்மையும் மொய்க்கிறாங்க. இப்ப பனி எப்படி இருக்குதான், மொய் பனி, மிகுந்த பனி கூர்ந்து நல்ல நெருங்கி நிற்கிறது. அப்படி மொய் மிகுந்த பனி கூர்ந்து குளிருடைய வாடை காற்று, காற்று எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா குளிருடைய வாடை காற்று அப்படி வீசுகிறது. ஏன்னா அந்த இப்ப நாம் இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம் தான் இது. தை மாசம் ஆயிடுத்து. ஆனா மார்கழியில பாத்தீங்கன்னா இந்த வாடை காற்று வரும், பனிக்காற்று. சரிங்களா, இப்படியும் தை மாசம் தொடங்குச்சுனாலே அது அப்படித்தான் இருக்கும். இந்த குளிர் வாடை காற்று முழுது உலவும் பொழுதேயாய். சாயங்காலம் நேரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முழுதும் உலவும் பொழுதேயாய். என்ன, காலையிலிருந்து மாலை வரை வாடை காற்று குளிர்ந்த காற்றாக வீசுகின்ற காற்றாக இருக்கின்ற பொழுதேயாய். கொய்தளிர் மென் சோலைகளும் குலைந்து அசைய. அதாவது தளிர் மென் சோலைகள் என்று சொல்லக்கூடிய கொய்து பெறப்படுகின்ற மலர்கள், அந்த சோலைகள் எல்லாம் என்னாச்சுங்கன்னா அப்படியே சுருங்கி போய் குலைந்து அசைனதுங்க, சுருங்கி போய் குளிர்க்கு ஒதுங்கி. அதுல என்னாச்சு, குளிர்க்கு பயந்துட்டு ஒதுங்கி நிக்குதான். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா குளிர்க்கு ஒதுங்கி நிற்கிறது. வெய்யவனும் கரநிமிர்க்க மாட்டான் போல். அவன் என்ன பண்றான், சூரியன் கதிரவன், நான்லாம் கையை கொடுக்கவே மாட்டேன், கையை நீட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு மறைந்து கொண்டு எங்க மறைந்து இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்றார், வெய்யவனும் கரநிமிர்க்க மாட்டான் போல். அதாவது கதிர்கரத்தை நீட்ட மாட்டாதவன் போல விசும்பினிடை
ஆகாயம் வானத்தின் இடை எங்க போய் மாய்ந்துட்டானா, ஐந்து வெயில் என்று சொல்லக்கூடிய நிலையில இளவெயில். அவன் கொடுக்கிற வெயில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இளவெயில கொடுப்பதும் மறைப்பதும், விரிப்பதும் ஒதுங்குவதும் அடங்குவதுமாக கதிரவனுடைய சூழல். இப்ப கதிரவனுக்கு விடுமுறை காலம் அப்படின்னு நினைக்கிறோம், அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும். கதிரவனுக்கு விடுமுறை காலம்லாம் இல்லை. இந்த குளிர் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கிற அளவுக்கு, அதாவது பனியின் மறைப்பதனால இளம் சூட்டு தான் வெயில் வருகிறது. அப்போ இறைவன் கொடுக்கின்ற காலங்கள் என்று சொல்லக்கூடிய சுழற்சி, ஒரு காலம் நல்லா மழை பெய்கிறது, மழை பெய்த பிறகு மீண்டும் குளிர் தொடங்குகிறது, குளிர் தொடங்கணும்னு மீண்டும் வெயில். இப்படி ஒரு சுழற்சி, இப்படி ஒரு அருமையான உலகத்தை அமைச்சிருக்கிறான்னு நினைக்கும் போது அதையே என்ன சொல்றது, வெயிலே அடிச்சுட்டு இருந்ததுன்னா என்ன இருக்கும், ஒரு கற்பனை. ஆண்டு முழுது வெயில் அப்படின்னா இருக்க முடியுமா? பாலைவனம்லாம் அப்படித்தான், யார் போய் குடியிருக்க முடியும்? மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஆண்டு முழுதும், சிறப்பு மாதிரி. மனித வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? எல்லாம் ஒத்து வராத இடங்களையும் வச்சிருக்கிறார். மனித வாழ்க்கைக்கு ஒத்து வராத இடங்களும் இருக்கின்றன. சரி, அந்த அப்படிப்பட்ட படைப்பு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சில உயிரினங்களுக்கு அந்த மாதிரி படைப்பு தான் தேவை. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிற இடம் சில உயிரினங்களுக்கு தேவை, சில உயிரினங்களுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்ப அதே ஒரு பனி, டார்ஜிலிங் சிம்லா எல்லாம் போனோம்னா அப்ப என்ன, பூரம் பனியா இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த வாழ்க்கைக்கு தகுந்த சூழல், எல்லா சூழலுக்கு தகுந்த மனித வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துல 3 பருவங்களையும் மாறி மாறி, உடம்புலையும் 3 பருவத்தையும் மாறி மாறி தான் வைக்கிறார். பருவம்னா அங்க குளிர், சூடு, குளிர்ச்சி. குளிர்ச்சி வேற, நமக்கு வறட்சி வேற. குளிர்காலம் என்பது வறட்சி, சரிங்களா? அடுத்தது வெயில் காலம், அது வறட்சி கிடையாது, அது வெம்மை. அடுத்தது வருது குளிர்ச்சி காலம், மழை என்பது குளிர்ச்சி காலம். நம்ம பனிய குளிர்ச்சி காலம் நினைச்சுக்கிறோம், வெயில வெப்ப காலம் நினைச்சுக்கிறோம். 3 குளிர்ச்சி, வறட்சி, வெப்ப காலம். இப்படி 3 நிலையில தான் நமக்கு உடம்பே அப்படித்தான் இருக்கும். அப்படிதான் இறைவன் கொடுத்திருக்கிறார். இப்ப அப்படி இந்த பாடல்ல தாவரத்தினுடைய நிலை சொல்ற, தாவரங்கள் எல்லாம் குளிர் ஒதுங்கி அப்படியே சுருங்கி போய் கிடக்குது. அதுக்கு நிமிரணும்னா என்ன வேணும்? சூரியன் தான் வேணும். சூரியன் தான் அது மலர்றதுக்கான பொருள். சூரியன் என்ன பண்றானா, கரண்டி கை கொடுக்க மாட்டான்னு நிக்கிறான், நம்ம கூட்டணி சேர்த்த மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அடங்குவது ஆகுமால் நீடிய அப்பதிகள் எல்லாம் நிறை மாடத்து இறைகள் தோறும் பேடை உடன் பவளக்கால் புறவு கொடுங்க தோடள பித்திகையின் தோடு அலர்வென் குழல் மடவார் துணை கலச வெம்முலை உள் ஆடவதம் பனைத்தோலும் அணிமார்பும் அடங்குவன. இப்போ இந்த பாடல்ல உயிர் கூட்டங்களுடைய நிலை என்ன, அதாவது மனித உயிர் மட்டுமல்ல மற்ற உயிர் கூட்டம். இப்ப மலை அசையா பொருளை சொன்னாரு. முதல் பாடல் 329 என்ன சொன்னாரு? அசையாத மலர், அந்த தாவரத்தையும் மலரையும் சொன்னாரு. அடுத்தது அது சடப்பொருளுக்கு அடுத்தது தாவரம் அசையாம இருக்கிறது, ஒரு இடத்துல நிக்கிறது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உயிர் கூட்டம், அசைந்து போகிற உயிர் கூட்டம். அதுல பறவைகளை காமிக்கிறாரு, புள்ளினங்களை, மனித கூட்டத்தை காமிக்கிறார். இதுல சொல்ற நீடிய அத்தளத்தில் எல்லாம், அதாவது அந்த குடிமாட செங்குட்டுர் என்று சொல்லக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் நிறை மாடத்து இறைகள் தோறும், நிறை மாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மாடங்கள் தோறும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைகள்னா அந்த நிறை மாட வீட்டின் மேல் முகப்பு, நிறை மாடத்து வீட்டினுடைய மேல் முகப்புகளில் எல்லாம் பேடையுடன் பவளக்கால் புறவுடங்க. புறவுனா புறா, புறாவினுடைய பெட்டை ரெண்டையும் சேர்ந்துக்கிட்டேனுங்க. ஆண் இனத்துக்கு புறான்னு பேரு, அதுல பெண்ணினம் வந்ததுனாவே பேடை தான். நாரை ஆணினம், சரிங்களா? நாரையுடைய பெண்ணினம் பேடை. இப்படிதான் பாடல்கள் எல்லாத்துலயுமே பெட்டைங்கிறத என்ன இருக்கு, பேடைனா இருக்கு. பெட்டைங்கிறதா பேடை, வழக்கு சொல்லுதான் பேடை. இளமன நாகுகள் தழுவி பேடை வருவன கண்டேன் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் அதிகத்துல பாடுறார். பேடை பெண் குறிப்புக்கு பேடை. அப்போ பெண் பறவையோடு பவளக்கால் புறவு, பவளக்கால் புறவுன்னா சிவந்த பாதங்களை உடைய பறவைகள், புறான்னு கூட சொல்லல, புறாக்கள். அது புறவுன்னு என்னதுங்க, புறாக்கள் என்னாச்சு, ஒடுங்குச்சான், அணியா போய் ஒடுங்கல. குளிருக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, தன்னுடைய ஜோடியாகிய பெட்டையோட
ஒடுங்குச்சு அப்படின்னு பறவைய சொன்னார். சரி, அதே போலதாங்க மனித கூட்டம் பாங்கெல்லாம். இப்ப மாடத்துல பறவைகள் எல்லாம் புறாக்கள் எல்லாம் தன்னுடைய பெட்டையோட குளிருக்கு மாடங்கள்ல வந்துச்சு. அந்த மாடம் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள மகளிரும் ஆடவர் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மகளிருடைய மென் தோல் மேல போய் அந்த ஆடவன் குளிருக்கு ஒதுங்கி மறைஞ்சுட்டான். இது ஒரு காட்சி காட்டுறார். சொல்றார், பித்திகை. பித்திகை என்பது சண்பக மலர். சண்பக மலர் தோடாளர் மென் குழல் மடவார். சண்பக மலர்களுடைய இதழ்களை உடைய மலர்களை அணிந்திருக்கக்கூடிய, தன்னுடைய கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் பித்திகை. சண்பக மலர் தோடு, அதனுடைய இதழ்கள் விரிந்திருக்கக்கூடிய மென்குழல் மடவா, மெல்லிய கூந்தலை உடைய பெண்கள், அவர்களுடைய துணை கலச வெம்முலை உள் ஆடவர்தம் பனைத்தோளும் அணிமாறும் அடங்குவன. ஆடவனுடைய தோளும் அவனுடைய முகம் என்று சொல்லப்போ அவனுடைய மார்பு ரெண்டு என்னாச்சு கேட்டீங்கன்னா, பெண்களுடைய தோல்ல போய் அப்படி அணிந்து நிற்கிறதாம். நெருங்கி அது என்ன, அந்த குளிருக்கு அவன்களும் அப்படி ஒதுங்கி நிற்கிறார்கள். இனி அடுத்தது, அரிசனமும் குங்குமமும் அரைத்து அமைப்பார் அயலெல்லாம் பரிய அகிர்குறை புலந்து புகைப்பார்கள் பாங்கு எல்லாம் எரி உமல் பேர்வாய் தோணி இருப்பு இரும்பு ஏற்பார் இடையெல்லாம் விரிமலர் மென்புறவு அணிந்த மீப்புலத்து வைப்பு எல்லாம். மீப்புலம்னா மேட்டு நிலம். விரிமலர் கடைசி வரிய முதல்ல பொருள் செய்யணுங்க. விரிமலர் மென்புறவணிந்த மீப்புலத்து வைப்பு எல்லாம், அதாவது குறிஞ்சி நிலம். மேட்டு நிலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குறிஞ்சி நிலம். எப்படிப்பட்ட குறிஞ்சி நிலம்? நல்ல விரி மென் மலர், மலர்கள் விரிந்திருக்கக்கூடிய குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்து மேட்டு நிலத்தில் வைப்புகளில் எல்லாம் முதல் வரைக்கும் வந்துருங்க. மலையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அரிசனம் குங்குமம் இவற்றெல்லாம் அரைத்து என்ன பண்றாங்களா, புகை காயறாங்க. அதாவது குளிர் காய்வதற்காக என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டீங்கன்னா, பொடி அரிசனம் சந்தனத்தை எல்லாம் எடுத்து பொடியாக்கி குளிர் காயிற இடத்துல உள்ள போடுறது. நீங்க நெருப்புல புகை போடுறதுக்கு உள்ள ஒரு பொருள்களும் போடுறோம் சரிங்களா. இப்ப கொசு வருதுன்னா வேப்பலை, நொச்சித்தலை, இதெல்லாம் என்ன பண்றோம், நெருப்புல போட்டு மேல போட்டு விட்டுறோம். அது போல புகஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம் சரிங்களா. அதே வாசனை வேணும்னா சாம்பிராணி போடும். இது போல இந்த குளிர் காய்வதற்கு என்பதற்கு சொல்றார் அரிசனம் மஞ்சள். அரிசனம் என்பது மஞ்சள், குங்குமம் அரைப்பார். ரெண்டுமே சூடான பொருள். மஞ்சளும் குங்குமமும் கையில பயன்படுத்தினாவே தெரியும் சூடு வரும் சரிங்களா. அப்ப மஞ்சள் குங்குமம் சேர்ந்த கலவைகளை அரைத்து தூள் பண்ணி வச்சிருக்கிறாங்க பக்கத்துல. அதே சமயம் பரிய அகில் குறை பிளந்து அகில்கட்டையை பிளந்து புகைக்கிறாங்க. எதுக்கு? தீக்காயறதுக்கு, வேது பிடிக்கிறது, ஆவி பிடிக்கிறது புரியுங்களா. இப்ப மஞ்சளும் குங்குமம் எதுக்கு? ஆவி பிடிப்பதற்காக. தூளை போட்டு உள்ள என்ன பண்றதுங்க, அப்படி புகைச்சிக்கிட்டு வரும்போது கொரோனா காலத்துல பலரும் அப்படித்தான் சுத்திட்டு இருந்தோம். மஞ்சள் பிடிச்சு மூக்குக்குள்ள ஏத்திட்டு இருந்தோம். இப்படி மஞ்சள் வேது பிடிக்கிறது ஆவி பிடிப்பது. அப்படி மஞ்சள் குங்குமம் அதற்காகவும் பாங்கெல்லாம் பரிய அகில் குறை பிளந்து புகைப்பார்கள். அகில்கட்டைய பிளந்து புகைப்பார்கள். எரிய உமிழ் பேழ்வாய் தோணி இரும்பு ஈர்ப்பு இடையெல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வானொலியில அந்த மாதிரி நெருப்பு இருக்கிறாங்க. இரும்பு சட்டியில போய் இந்த தீக்கு குளிர்காயறதுக்கு நீங்க இந்த மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சட்டிக்குள்ள போட்டு அந்த கூண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போய் இப்படி உட்காந்துட்டு குளிர்ந்து அப்படியே கை வச்சு இப்படி மேல வச்சுக்குவாங்க சரிங்களா. இது குளிர் காய்வதற்காக. சிலர் என்ன பண்ணாங்களா, குளிர் பொறுக்க முடியாத காரணத்தினால இந்த இரும்பு சட்டியவே தன் பக்கத்தில் இழுத்துக்கிட்டாங்க சரிங்களா. அதான் மூணாவது வரி. எரி உமிழ் பேழ்வாய், எரியை கக்குகின்ற அகன்றவாய். பேழ்வாய்னு என்னங்க, அகன்றவாய். எங்க படிச்சிருக்கிறோம் நினைவுபடுத்துங்க. பிற்பால் என்று பேழ்கணித்தால் பெருதற்கரியம் பெருமானே. பின்னாடி நின்று வாயை பிறந்துட்டு சாமி எப்போ குடிக்கிறதுன்னு தெரியல, வாயை பிறந்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்க மாட்டாரு அப்படின்னு படிச்சோம். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. முற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்க நாள்வான் உண்டலிக்கே. நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடிமே. பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெருதற்கரியல் பெருமான். பேழ்கணித்தால் என்னதுங்க, இவங்கெல்லாம் போறாங்களே நம்மளால போக முடியலையே அப்படின்னு பின்னாடி வாய்ப்பு தான் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். நீ வேணா முடியாது
பெற முடியாது அப்படிங்கிறார். நீயும் வாயை மூடி பேச என்ன பண்ண கூடவா அப்படின்னு பெருமான் அங்க சொல்லுவார். எனவே இங்க பேழ்வாய்னா அகன்றவாய், அகன்றவாய் தோணி இரும்பு, இரும்பு இரும்பு மடச்சட்டி தான், அந்த இரும்பு சட்டிக்கு பேரு தானுங்க இரும்பு தோணி. ஈர்ப்பார் இடையெல்லாம், இப்படி குளிர்காய அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அந்நாளில் கொடிமாடச் செங்குன்றோர் அமர்ந்திருந்த மெய்ஞான பிள்ளையார் உடன்மேவும் பரிசனங்கள் பன்னாலும் அந்நாட்டில் பயின்ற அதனால் பணித்த குடி முன்னாட பிணி வந்து மூழ்வது போல் முடுகுதலும். இப்போ அந்த நாட்கள்ல இப்படி குளிருக்காக மரங்களும் மலைகளும் செடிகளும் பறவைகளும் மக்கள் கூட்டமும் வருந்தி நிக்கிற அந்த காலங்கள்ல நம்மளுடைய பிள்ளையாருடைய பரிசனங்கள் எல்லாம் பன்னாலும் அந்த தளத்துல இருந்த காரணத்தினால இவர்களுக்கும் குளிர் வந்து வாட்டுவது போல் முடுங்குதல். வாட்டுவதுன்னு சொல்லவே இல்லை சேக்கிழார் பெருமான். ஏன் சொல்ல மாட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அடியார்கள் துன்பப்படுறத வாயத்திறந்து சொல்லவே மாட்டார். புரியுங்களா? அடியார்கள் துன்பப்படுறது அவரு வேற மாதிரி சொல்லுவாரே தவிர, அடியார்கள் துன்பப்பட்டாங்க அப்படிங்கறத சேக்கிழார் பெருமானுடைய வாக்குல இப்படி ஒரு அடியார் பக்தி அவருக்கு. சரிங்களா? அடியார்கள் துன்பப்படக்கூடாதுன்னு நினைப்பே அவ்வளவு பெரிய நினைப்பு. சரிங்களா? துன்பத்தை கொடுத்து நிற்கலாமா நாம? புரியுது? அவங்க எவ்வளவு பக்தியில் நின்று இருக்கிறாங்க. அந்த பாடம் தானே படிக்கணும். படிச்சு நிக்கிறவங்க என்ன பண்ணணும்? நாம அந்த துன்பத்தை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது பட்சத்துல நாம துன்பம் கொடுக்கிற ஆளா இருக்கலாமாங்கிறத சிந்தித்து பார்க்கணும். எனவே இங்க சொல்ற அந்நாளில் கொடிமாட செங்குன்று அமர்ந்திருந்த மெய்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள், மெய்ஞானத்தை தனக்கு முதலாக வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாருடைய பரிசனங்கள் எல்லாம் பன்னாலும் அந்நாட்டில் பயின்ற அதனால் பல நாளும் அந்த நாட்டுல தங்கிய திருக்குடிமாட செங்குன்று கொங்கு நாட்டுல தங்கி இருந்த காரணத்தினால பனித்த குளிர், பனித்த குளிர் அப்படின்னா நடுங்குவதற்கு ஏதுவாகிய குளிர். பனித்த சொல்லுங்க, நடுங்குவதற்கு ஏதுவாகிய குளிர். முன்னான அந்த குளிரினால வரக்கூடிய பிணி வந்து மூழ்வது போல் முடுகுதலும். பிணி குளிரினால வரக்கூடிய பிணி சளி பிடிக்கிறது, அலர்ஜி ஆகுறது. தோல்ல சில பேர்த்துக்கு அலர்ஜி உண்டு. நம்ம நினைக்கிறோம் இந்த சளி பிடிக்கிறது கோல்டு மட்டும் தான் அட்டாக் ஆகும்ட்டு. தோல்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு, தோல்ல நம்மளுக்கு ட்ரை ஆகும். சில நம்ம அந்த பார்ப்போம், வெடிப்பு வர ஆரம்பிச்சோம். நம்ம உதட்டெல்லாம் வெடிக்கும், நம்மளுக்கு உதட்டெல்லாம் வெடிச்சு பார்த்துருக்கோம். தோலை வெடிச்சு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, தோலை வெடிக்க ஆரம்பிச்சோம். உடம்புல தோல் வெடிச்சு நிற்கும் பனியினால். சரிங்களா? அவங்க வெயில எவ்வளவு வேணா தாங்குவாங்க. ஆனா அவங்க உடம்பு சாமி சட்டை தொட்டி கொடுத்துட்டு கேட்டீங்கன்னா, வெயில எவ்வளவு வேணா தாங்க சட்டை கொடுத்துருப்பாரு. குளிருக்கு என்ன அவங்க கேட்டீங்கன்னா உடம்பு வெடிக்க ஆரம்பிச்சு. இப்படி அவங்க அந்த மாதிரி முடுகுது அப்படின்னா துன்பப்படுவது ஆக அவங்க இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையார்க்கு அவர்கள் எல்லாம் அறிவித்து இறைஞ்சுதலும் முதல்வனார் அருள் தொழுதே இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா என்று சென்னிமதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடுவார். இப்படி இந்த நிலைய அடியவர்கள் எல்லாம் பரிசனங்கள் எல்லாம் சென்று பிள்ளையாருக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது பிள்ளையார் இந்த இயல்பு இந்த நிலத்திற்கு இயல்பாக இருந்தால் அடியார்களுக்கு துன்பத்தை தராது அப்படின்னு ஒரு குறிப்பு தர. அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு அவர்கள் எல்லாம் முன்னறிவித்து இறைஞ்சுதல். போய் பிள்ளையார்ட்ட, பெருமானே நீங்க தலையாத்திரை போய் வரீங்க, எங்க அடியார்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் உடம்பு குளிர்ச்சியின் இந்த பணியின் காரணமாக துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி நீங்க தான் கருணை செய்யணும்னு சொல்லி சொன்ன உடனே முதல்வனார் அருள் தொழுதே இறைவனுடைய திருவருளை எண்ணி இந்நிலத்தின் இயல்பு எனினும் இவையெல்லாம் அந்தந்த நிலத்துக்குரிய இயல்பு ஆதலால் அது நமக்கு எய்த பெற, நமக்கு என்ன ஆகாது தீண்ட பெற. பதிகம் எப்படி சொல்ல போறாரு? தீண்ட பெறா திருநீலகண்டம் சொல்ல போறாரு. அதான் எங்க பாடல்ல இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா என்று சென்னிமதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடுவார். இப்படி நமக்கு சென்னிமதி, அது சென்னிமதி அணிந்தார் இது சொல்லும் பொழுது இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா அப்படின்னு சொன்னா
எப்படி எய்த பெறாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு செய்தி நம்ம பார்க்கலாம். ஒன்று, மந்திரவாதியை விடம் பற்றாது. மந்திரவாதிய விடம் பற்றாது. நம்ம 8ஆம் நூற்பாவுல சிவோகம் 9ஆம் நூற்பாவில் சிவோகம் பாவனை படிக்கும் போது படிப்போம். அந்த பாம்பு தீண்டிய உடம்பை மந்திரவாதி தன்னுடைய பாவனையினால் அந்த விஷத்தை இறக்குவான். அப்படி இறக்குன்ற பொழுது அவனுக்கு அந்த விடத்தினால் வருகின்ற துன்பம் வாராது. அங்கு அது அந்த விஷம் அந்த உடம்பை தாக்கும் சொல்ற. அங்க சொல்லும் பொழுது அங்கித்தம்மனை, அங்கித்தம்மனைனா நெருப்புக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்பாங்க. சரிங்களா? இதை நாம எங்க எல்லாம் சில பேர் பார்த்துருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாம் கற்பூரம் தொட்டா கையில சுடுது. கற்பூரத்தை கையிலேயே எடுத்து போய் போடுறவங்க இருக்கிறாங்க. பார்க்குறோம், வழிபாட்டுல பார்க்குறோம், கற்பூரம் ஏத்திரங்களை பார்க்குறோம். அப்படி கற்பூரம் ஏத்திரம் கூட கையில சுட்டு வச்சுன்னு வந்து குப்பளம் போடுன்னு சொல்றாங்க. ஆனா அது பயிற்சியானவங்க என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கித்தம்மனை பயிற்சியானவங்க என்ன ஆகுறாங்க, அப்படியே எடுத்து கையில பிடிச்சிக்கிட்டே வேள்வியில போடுறத நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வேள்வி இதுல பயிற்சியை பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து கையில எடுத்தே போடுவாங்க. அந்த இதுல கமித்தாங்க கையில எடுத்து போன எப்படி ஆச்சு, இப்போ அவங்க கையை சுடலையா? சுடாது. என்ன ஆயிடுச்சு? அங்கித்தம்மனை பயிற்சி. புரியல? உடம்பு எதுக்கு பயிற்சி பண்றோமோ அந்த பயிற்சிக்கு உடம்பு தயாராகும். சரிங்களா? விஷத்தை சாப்பிட்டு பழகணும்னா விஷம் போனா வீட்டுக்கு உடம்புக்குள்ள ஒண்ணும் பண்ணாது. சரிங்களா? இது இந்த விஷம் சாப்பிடுறது ஒரு பக்கம் பழகுவாங்க, விஷத்தை முறிக்கிற மூலிகைகளை சாப்பிட்டு பழகுவாங்க. சரிங்களா? இந்த வேப்பம் போன்ற மூலிகைகள்லாம் நிறைய தினந்தோறும் நிறைய சாப்பிடும். இவங்களெல்லாம் என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா, விஷம் போய் எளிமையா என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா உள்ள போய் தாக்காது. இது அந்த பயிற்சி. அங்கே அந்த தம்பனை அங்கித்தம்மனை தான் மந்திரவாதியினுடைய விடம் நீக்குகிற பயிற்சி. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உபவாசத்துல அவங்க ரொம்ப உறுதியா நிக்கிறது. சரிங்களா? இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாம், கையை மூடி இப்படி ஒரு 3 மாசத்துக்கு வச்சிருந்தோம்னா இந்த கையை விரிக்க முடியும். வேலை செஞ்சுட்டு இருக்கிற கை தான். புரியுங்களா? எது நாம பயிற்சியில கொண்டு வரோமோ அந்த பயிற்சியில என்ன பண்ண முடியாது, மீள முடியாது. சரிங்களா? உடம்பு அடிமையாகும். 2வது அதுக்கு மனசு அடிமையாயிடும். எந்த பழக்கத்தையும் பழகும்போது எது பழகும்? உடம்பு தான் பழகும். புரியுதா? உடம்புக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும், மனசு அதுக்கு பழகிடும். உடம்பு கூட சரி வேண்டான்னு இருக்கும், ஆனா மனசு என்ன பண்ணும், வேணும் வேணும் வேணும். இதுதான் அறிவினுடைய லட்சணம். நம்ம ஒரு வீட்டுல பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஏதாவது பார்த்து பழகணும், உடம்பு அடிக்ட் ஆயிரும். சரிங்களா? உடம்பு அடிக்ட் ஆயிரும். உடம்பு வேண்டாம் இதை விட்டு நீங்களாம் நினைச்சா மனசு என்னன்னு கேட்டா மனசு போய் அடிக்ட் ஆயிரும். அந்த நேரத்துக்கு நம்ம மாத்திரை சாப்பிடுற மாதிரி அது என்ன அறிவு உடனே அந்த நேரத்துக்கு போய் கையை நாமளும் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது எவ்வளவு பண்ணுவோம். ஆனால் அதுதான் 2 நிலை. எப்பயுமே அறிவு மனம் அதுக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து விலகிறதுக்கு பார்க்கும். இல்லைங்களா? மனம் அடிமையாயிருச்சா அடுத்து என்ன பண்ணிருன்னு கேட்டா மனச அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கொண்டு வரும். வேற அந்த சூழலுக்கே நம்ம இருக்கக்கூடாது. அந்த சூழல்னா அது அப்படி நடக்கக்கூடிய சூழல் இருந்ததுன்னா கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணுங்க, மடை மாற்றம் செய்து நம்ம அதை வேற இடத்துக்கு திசை திருப்பிட்டு இருக்கணும். எல்லாம் செஞ்சாதான் நம்ம மீள முடியும். நம்ம பல காலம் பயின்று வந்திருக்கிறோம், ஒரு காலம் பயின்று வரல, பல காலம் பயின்று வருகிற விஷயத்தை எளிமையால விட்டு வர முடியாது. இல்ல விடலான்னு வார்த்தையில சொல்லலாம், ஆனா பயிற்சிங்கிறது ரொம்ப நீங்க அதான் இந்நிலத்து இயல்பெனினும் ஏன் நமக்கு எய்த பெறா அப்படின்னா அந்த பயிற்சி மட்டுமல்ல, இறைவனுடைய திருவருள் ஆணையை நினைந்து திருப்பதிகம் பாடுகிறார் பிள்ளையார். அவ்வினைக்கு எவ்வினை என்றெடுத்து ஐய அமுது செய்த வெவ்விடம் முந்தடுத்து எம்மிட நீக்கிய வெற்றினார் எவ்விடத்தும் அடியார் இடர்காப்பது கண்டம் என்றே செய்வினை தீண்டா திருநீலகண்டம் எனச் செப்பினார். அப்போ அந்த திருப்பதிகத்தினுடைய பண்ணமையோட சேக்கிழார் பெருமான் இந்த பாடலை நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பாடல் பாடி நீங்க பழகிறீங்க, இந்த பாடல் பாடலாம். அதுக்கு அந்த பண்ணில் வியாழ குறிஞ்சி பண்ணோடைய அமைப்பு தெரிஞ்சிருக்கணும். வியாழ குறிஞ்சியில வர்றப்ப ரொம்ப வியாழ குறிஞ்சியில பாடினது நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான் மட்டும்தான் படிக்கிறார். அப்பர் சுவாமி பாடல, நம்பியார் பாடல, ஞான சம்பந்த பெருமான் மட்டும்தான் வியாழ குறிஞ்சியில பாடியிருக்கார். அப்புறம் 5-6 பதியம் தான். சரிங்களா?
ஒரு ரூபாயினை இந்த பாடல் வந்து அபிநயிக்கு விடை. திருச்செங்கோட்டுல முன்னாடி பாடுற வெந்த வெந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் அப்படின்னு ராமேஸ்வரம் பதிகம். அப்ப சந்ததன் நன்மலராளி அப்படின்னு சொல்லுவோம். அருமையான திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தினுடைய ஆழம் எல்லாம் சொல்லி மாளார். இந்த பாடலுடைய கருத்தை படிச்சுட்டு தான் நம்ம அந்த பதிகத்தையே எப்படி படிக்கணும். பிள்ளையார் எப்படி திருப்பதிகம் எடுத்து பாட ஆரம்பிச்சாரா, அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து பாடல் அப்படி எடுத்தார். ஐயர் அமுது செய்த பெருமான் அமுது செய்தார். அமுதா செய்தாரு, அஞ்ச சாப்பிட்டார். ஆனா என்ன சொல்றாரு, அமுது செய்த அந்த எதை செய்தார், விடம். அது எப்படிப்பட்ட விடம், கொடிய விடம். ஐயர் அமுது செய்த வெவ்விடம், அந்த கொடிய விடத்தை முன்தடுத்து ஆண்டது. எது ஆண்டது, முன்தடுத்து எம் இடம் நீக்கிய வெற்றியின. நம்ம பெருமான் சாமி விஷத்தை சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்ட உடனே இந்த விஷம் போய் இங்க தடுத்து நின்றது. பெருமான் நிக்க வச்சாரு. அவர் கருணையினால எல்லா உயிர்களும் எந்த விதம் இடர்பாடு வரக்கூடாது திருநீலகண்டம் வச்சார். இன்னொரு வகையில திருநீலகண்டம் அந்த பேர் மட்டுமில்ல, இறைவனுடைய அந்த கழுத்து பகுதியை பார்க்கும் போதெல்லாம் இவர் எவ்வளவு பெரிய கருணையாளருங்கிறத நமக்கு தெரியும். சாமி எல்லாருக்கும் அமுது கொடுத்து சாப்பிட சொல்லிட்டான். வாழ்க்கடல்ல அமிர்தம் தானே வந்தது. முதல்ல அமிர்தம் வந்தது, அப்புறம் விஷம் வந்தது. அமிர்தம் வர வர எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. விஷம் வந்தவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. சாமி அமிர்தம்லாம் நீங்க சாப்பிடுங்களா, சாப்பிடுங்க. விஷம் கிடவுதா, ஏப்பா எனக்கும் கொஞ்சம் அமிர்தம் தானே கொடுக்கணும். அவரே சாவா மூவா மருந்து. அவருக்கு எதுக்கு அமிர்தம், அவருக்கு ஏது சாவு. அவங்க சாவறவங்க தான் என்ன பண்ணணும், அமிர்தம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அதனாலதான் சொல்லுவாரு, யாராவது விஷத்தை பங்கு போட்டு சாப்பிட்டு உண்டா, அமிர்தத்தை சாப்பிடலாம், வேற எதை வேணா பங்கு போட்டு சாப்பிடலாம், சரிங்களா. விஷத்தை இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். விருந்து புறத்தது தானுண்டல், விருந்து புறத்தது தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று. வள்ளுவர். விருந்துன்னா என்ன, வீட்டுக்கு ரொம்ப சாப்பிட்டு இருக்கீங்க, என்ன பொருளையா சாப்பிட்டு இருக்கிறீங்க, சாவா மருந்து சாப்பிட்டு இருக்கிறோம். என்ன வந்து சாப்பிட்டு இருக்கிறோம், சாவா மருந்து. வீட்டுல அந்நேரத்துல வந்து வாசலை யாராவது ஒரு விருந்தனை வந்து உட்காந்துட்டான் புதுசா, சரிங்களா. வீட்டுக்கு வந்தா கையை வேகமா கழுவிட்டு போயிட்டு சரி கொஞ்சோண்டு அமிர்தம் சாவா மருந்து கொடுத்து அவங்களுக்கு பொழைச்சு நம்மளுக்கு மேல இதாயிட்டாங்க, என்ன பண்றது, இருக்குன்னு சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பொருளே சாப்பிடுற உனக்கு கிடைச்சாலும் விருந்தினனை புறத்து உட்கார வச்சுட்டு நீ சாப்பிடுறது கூடாது. விருந்து புறத்தது தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அப்படி ஒரு விருந்து நிலையை காட்டியது தமிழ் சமூகம். வீட்டுக்கு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு எங்கேயாவது கொட்டிட்டு இருக்குது. வாங்க வந்தவங்கள சாப்பிடாம அனுப்புறதில்லைங்கிற ஒரு கொள்கையெல்லாம் சில வீடுகள்ல அந்த பழைய பாரம்பரியம் இருக்கக்கூடிய வளர்ப்புனால இருக்குதே தவிர, வந்தவங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நீங்களும் நம்ம வீட்டுல சாப்பிடுவீங்களா, நீங்களா நம்ம வீட்டுல சாப்பிடுவீங்களா அப்படின்னு வரும்போதே அவங்க என்ன சொல்றாங்க, நாங்களும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வருமா, நான் சாப்பிடணும். ஏன் வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்ட காலம்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன, அவங்களும் நாகரிகம் பார்க்கறாங்க, நாங்களும் காலச்சூழல் பார்த்துட்டு எல்லாம் கருதிக்கிட்டு. ஆனா இப்படி ஒரு சமுதாயத்துலதான் நாம் இருந்தோங்கிறது நம்மளுடைய பரம்பரை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விருந்தை இப்படி உபசரித்து இருக்கிறாங்கிறத நாம் நினைந்து பார்க்கணும், சரிங்களா. இங்க வந்துட்டீங்கன்னா எம்மிடர் நீக்கிய வெற்றியினால், அந்த விஷம் இங்க தடுத்து நின்றதுனாலதான் அந்த பெருமானுடைய கருணையை நினைந்து நாம் என்ன பண்றோம், பொழுதுனைக்கும் அந்த பெருமானை திருநீலகண்டம் எம்மிடர் நீக்கிய வெற்றியினால். அந்த பொருளை பார்த்தேன்னு சொன்னோம், எவ்விடத்தும் அடியார் இடர்காப்பது கண்டம் என்றே. திருநீலகண்டம் சொல்ல நினைச்சா, இறைவனுடைய கண்டத்தை நினைச்சா என்ன வரணுங்களாம், எந்த சூழல்லையும் நம்மளை எங்க பாதுகாப்பது இறைவனுடைய திருநீலகண்டனாலே. கண்டிப்பா எவ்வளவு கடுமையான சூழலையும் நம்ம எது பாதுகாக்கும், திருநீலகண்டம் பாதுகாக்க. மூணாவது வரி ரொம்ப முக்கியமான, எவ்விடத்தும் அடியார் இடர்காப்பது திருநீலகண்டம். திருநீலகண்டம் திருநீலகண்டம் மந்திரம்,
5 எழுத்து எப்படி மந்திரமோ அது போல திருநீலகண்டம் என்பது மந்திரம். புரியுங்களா? திருநீலகண்டம் காப்பது கண்டம் என்று செய்வினை தீண்டா திருநீலகண்டம் என செப்பினார். நாம் செய்கின்ற வினை, செய்த வினை, செய்யும் வினை தீண்டாது திருநீலகண்டத்தை செப்புவாருக்கு என்று அப்படின்னு நினைச்சு பார்த்துங்க. திருநீலகண்ட குயவனாருடைய அருள்வல்லாற்ற அவர் ஏன் பெருமானின் மீது அன்பு கொண்டார்? அவர் எல்லாரும் திருநீலகண்ட குயவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நேரமாக திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் அப்படி சொன்னீங்கன்னா, எதையாவது பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதான் பேரா இருக்கு. சிவசிவ வருதுன்றாங்க. நாம யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சிவசிவன் சொல்ல ஆரம்பிச்சோம்னா சிவசிவ வருதுன்னு சரிங்களா? எவ்வளவு அருமையான பெயர், தாய் தந்தையர் வைக்க முடியாத பெயர், இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர். அது அப்படி செஞ்சதுனாலதான் அவருக்கு திருநீலகண்ட குயவர்ங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அப்படி அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து ஐய அமுது செய்த வெவ்விடம் தடுத்து வெவ்விடம் முன்தடுத்து நீக்கிய இட நீக்கிய வெற்றியினார் எவ்விடத்தும் அடியார் இடகாப்பது கண்டம் என்று செய்வினை தீண்டா திருநீலகண்டம் என செப்பினார். திரு கொடிமாட செங்குன்றூர் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானார் மட்டும் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்துல திருச்செங்கோடு வேளவர் மிக பிரபலமான ஒன்று. 3 தீர்த்தம் இருக்குது. குமார தீர்த்தம், சிவ தீர்த்தம், நாக தீர்த்தம். இதெல்லாம் சுனையாக இருக்கிறது. நாககிரின்னு ஒரு பேர் இருக்குது, நாகாச்சலம். இந்த திருமலை ஒரு மலைப்பாம்பு படுத்திருக்கிற வடிவில் தான் நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டு தலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்துல சொல்லக்கூடிய சுனைகளாக அந்த தீர்த்தம்லாம் இருக்குது. வரம் தரும் சிகரம், பரடிக்கல்னு ஒரு சிகரம் இருக்குது, இன்றைக்கும் இருக்கக்கூடியது. இங்கு சென்று வழிபாடு செய்பவர்களுக்கு நோய் நீங்குகின்ற தன்மைக்கும் சொல்லப்படுகிறது தல வரலாறு. நம்முடைய கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் செங்கோடனை கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்னு ஒரு சொல்லுவார். செங்கோடன் அப்படின்னா இருக்கு பெருமான், கூத்த பெருமானை சொல்றது அங்க அம்மையப்பர் சொல்றது இல்ல. அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று கண்டு கை தொழ எனக்கு 4000 கண்ணை படைக்காம போயிட்டான் நம்ம நான்முகன் சொல்லி அருணகிரியார் செங்கோடனை சென்று கை தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு திருத்தலம். இறைவன் சுயம்புமூர்த்தியா மாதொரு பாகனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம் கொடிமாட செங்குன்றூர். சாமி அம்மையப்பராக பாகம் பெரியாளாக உடம்புல இருக்கக்கூடியது. சாமியோடைய பாத தீர்த்தமே ஒண்ணு இருக்குது, சுனை. அங்க வரக்கூடிய ஒரு தீர்த்தம் இதுக்கு போனீங்கன்னா அள்ளி காட்டுவாங்க. சரி, அதை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான தலம். இவ்வாறு இந்த திருப்பதிகம் பாடுகிறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவே பொய்வினை நாடாது இருப்பதும் முந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்தம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தெம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். அப்படி திருப்பதிகம் பாடி ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து தூய பதிகத்திரு கடைக்காப்பு தொடுத்து அணிய மேய அப்பொற்பதி வாழ்பவர்க்கே அன்றி மேலும் அண்ணா தீய பணிக்கிணி அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. இப்படி பிள்ளையார் இறைவனுடைய முதல்ல 334வது பாடல சொன்ன மாதிரி சென்னிமதி அணிந்தவரை வணங்கி திருப்பதிகம் பாடினார். அந்த ஆணையின் காரணமாக பிள்ளையாருடைய திருப்பதிகம் கடைக்காப்பு சாத்திய போது பிள்ளையாருடைய பரிசனங்களுக்கு மட்டுமல்ல அந்த பிணி அந்நாடு முழுங்க அடங்க தீர்ந்ததென்றே. குளிர்சுரம் நீங்குவதற்காக ஓதுகின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். திருநீலகண்டம் என்பது நிச்சயமாகவே சத்தியமாகவே சொல்ல சொல்ல உடம்பு வேர்க்கும். நீங்க உச்சரிச்சு பாருங்க, தொடர்ச்சியா உடம்பு பெயர்த்த தொடங்கும். அப்படி ஒரு திருநாமம் திருநீலகண்டம் என்பது. சாமி ஆலகாலங்கிற கொடிய விஷத்தை எடுத்து கண்டத்துல வச்சுக்கிட்டார். விஷம் சூடா இருக்கும். அது எப்படிப்பட்ட விஷம் எடுத்து வச்சிருந்தா உடம்பு எவ்வளவு சூடா இருக்கும்.
திருநீலகண்டம்ங்கிற வார்த்தை மிக அருமையான ஒரு மந்திரம். இதை நீங்க அதாவது அதுதான் 3வது வரி. எவ்விடத்தும் அடியார் இடகாப்பது கண்டம், எனவே திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லணும். வீட்டுல நமக்கு பாதுகாப்புங்கிறது வீட்டுல பாதுகாப்பா எழுதி வைக்கணும். எவ்விடத்தும் அடியார் இடர்காப்பது திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம் அப்படின்ட்டு ஆய குறிப்பினில், அவ்வாறு ஆய அருக்குறிப்பினில் திரு ஆணை நிகழ அருளி செய்து. திரு ஆணை இறைவன் கொடுத்த வாக்கு. அந்த திரு ஆணைனா இவர் சொன்னதுனால நடந்த, பெருமான் உள்ளத்திலிருந்து அருள் செய்த காரணத்தினால் அந்த ஆணை. அந்த ஆணை நிகழ அருளி செய்து பிள்ளையார் தூய பதிகத்திற்கு திருக்கடைக்காப்பு தொடுத்து அணிந்து அருளவே மேய அந்த பொற்பதி வாழ்பவருக்கு அல்லாமல் அந்நாளிலே அந்த நாடு அடங்கவும் தீய பிணி தீர்ந்தது அன்றே என்று இந்த கொடிமாட செங்குன்றரை வணங்கி அங்கிருந்து பிள்ளையார் மீண்டும் திருத்தல யாத்திரை புறப்படுகிறார். அப்பதியின் கண் அமர்ந்து சில நாளில் அங்கு அகன்று துப்புரள் வேணியர் தானம் பலவும் தொழுது அருளி முப்புரினூருடன் தோழணி மார்பர் முனிவரோடும் செப்பரும் சீர்திரு பாண்டி குடிமடி கொடுமுடி சென்று அணைந்தார். இப்போது அங்கிருந்து இறைவனுடைய திருவருளை பெற்று புறப்பட்டு இறைவனுடைய தானங்கள் பலவும் வழிபடுவதற்காக திரு பாண்டி கொடுமுடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு நம்முடைய பிள்ளையார் தொண்டர்களோடும் முனிவர்களோடும் சென்று அந்த திருத்தலத்தை அடைகிறார். பருவம் அரா பொன்னி பாண்டி கொடுமுடியார் பாதம் மருவி வணங்கி வளத்தமிழ் மாலை மகிழ்ந்து சாத்தி விரிசுடர் மாளிகை வெஞ்சமா கூடல் விடையவதம் பொருவில் தானம் பல போற்றி குணதிசை போதுகின்றார். திரு பாண்டி கொடுமுடி கொங்கு நாட்டில் 6வது திருத்தலம். நாம பார்த்தது கொங்கு நாட்டுல 4வது திருத்தலம் கொடிமாட செங்குன்றூர். இது கொங்கு நாட்டுல 6வது திருத்தலம். இந்த திருத்தலத்துல இறைவனுக்கு திருநாமம் கொடுமுடிநாதர் என்று சொல்லக்கூடிய கொடுமுடி வரதர். அம்பிகைக்கு பன்மொழி அம்மை என்று பெயர். இங்க காவிரி கண்ட விநாயகர் என்றும் விநாயகர் இருக்கிறார். இந்த தலத்தோடைய சிறப்பு, காவிரி இங்கு வந்து புறப்பட்டு தெற்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்த காவிரி கொடுமுடியில தான் திரும்பி கிழக்கு நோக்கி திரும்புது. அது வரைக்கும் அதனுடைய காவிரி கொடகுமலையிலிருந்து எந்த வழியா வருதுங்க, நேர வடக்கிலிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வந்த காவிரி கொடுமுடியில அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி திரும்பி விடுகிறது. இது அந்த கொடுமுடியினுடைய சிறப்பு. ஏன் எந்தெந்த தலங்கள் நாம இந்த முன்னோர் காரியம்லாம் செய்யறோம், பிதிர் காரியம் செய்யறோம் அப்படின்னா அதற்குள்ள சில காரணம் இருக்கும். சரிங்களா? இப்போ திருநனா பவானினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு காரணத்துக்காக தான் அந்த ஊர்ல செய்யப்படும். ஏதோ தண்ணி போகுதுங்கிறதுக்காக செஞ்சுக்கிறது இல்லை, அது ஒரு காரணம். எனவே தெற்கு நோக்கி வந்த காவிரி கிழக்கு நோக்கி சோழ நாட்டை நோக்கி திரும்புகின்ற இடம் இந்த இடம் தான். மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலம். ஊருக்கு பேரு கரையூர்னு பேரு. பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட கரை நோயை நீக்கியதுனால அந்த திருத்தலத்துக்கு பேரு கரையூர். ஊருக்கு பேர் கரையூர், கோயிலுக்கு பேரு பாண்டி கொடுமுடி என்று கோயிலுக்கு தான் பெயர். சாமி கொடுமுடி வரதர், அம்பாளுக்கு பன்மொழி அம்மை, பன்மொழி அம்மை என்று சொல்லக்கூடியது. காவிரி கண்ட விநாயகர் தீர்த்தம் காவிரி என்று சொல்லக்கூடிய இந்த தலத்துல 11ஆம் திருமுறையிலும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. கொடுமுடி பாடல் ஐயடிகள் காடவர் போன் ஒரு பாட்டுல கொடுமுடி என்று சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்லுவார். பாண்டியனுக்கு மாமேரு என்று சொல்லக்கூடிய மலை, இறைவன் முப்புறத்தை எரிக்கும் பொழுது மாமேருவை வில்லா வச்சு உடைச்சார். அந்த மலை உடைஞ்சு சிகரங்களா சிகறியதுல ஒரு சிறிய சிகரம் வந்து திருமேனியானதான் கொடுமுடிநாதர் அப்படின்னு வரலாறு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச நினைவில்லை. ஒரு 5 இடத்துல இந்த சிகரம் சிதறி இருக்குது. அதுல ஒரு சிகரத்தில் சின்னதுதான் கொடுமுடிநாதர் திருமேனி என்று சொல்லக்கூடிய 4 சிகரமும் 5 சிகரமும் 5 இடத்துல மலையா இருக்கு, கோயிலா இருக்கு. சரிங்களா? என்ன கோயில தெரிஞ்சுன்னு சொல்றேன், நினைவில் இல்லை. இது மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலம். ஞானசம்பந்த பிள்ளையார்
111வது திருப்பதியும் காந்தார பண்ண பெண்ணமர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியும் அருளி செய்கின்றார். பருவம் அரா புண்ணி. காவிரி எப்படிப்பட்டது? பருவத்துல குறைவில்லாம கொடுத்துட்டு வர புண்ணி. பாண்டி கொடுமுடியார் பாதத்தை வணங்கி வளத்தமிழ் மாலை மகிழ்ந்து பிள்ளையார் வணங்கிட்டு அங்கிருந்து வெஞ்சமா கூடல் விகிருதர், சாமி வெஞ்சமா கூடல் விகிருதர். இங்க 20 பாடல் பெற்ற திருத்தலம். நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் பாடம் வந்து கிடைக்கலைங்க. பின்னாடி நம்பியார் வந்து பாடன பாதி பதிகம் தான் கிடைச்சிருக்குது. வெஞ்சமா கூடல் விகிருதர், அம்பிகைக்கு பன்னேர் மொழியம்மை என்று பெயர். குறிப்பிட்ட நேரம் தான் போய் பார்க்க முடியும், எல்லா நேரமும் அந்த திருத்தலத்தை போய் பார்க்க இயலாது என்று குறிப்பிட்டு வச்சுக்கங்க. இந்த பதியத்துல நம்மளுடைய பிள்ளையார் பாடன பதிகம் கிடைக்கல. அங்கிருந்து குணதிசை போதுகின்றார், கிழக்கு திசையை நோக்கி திரும்புகிறார். கிழக்கு திசைனால சோழ நாட்டுக்குள்ள போறார் பிள்ளையார். மீண்டும் சோழ நாடு தென்கரை. இது வரைக்கும் அவர் வந்துட்டு இருந்த திசை என்ன திசை? வடகரையிலிருந்து வந்தார். இப்ப எந்த திசைக்கு போறார்? தென்கரைக்கு போகிறார். இது வரைக்கும் என்னன்னு பார்த்தோம், வடகரை 49, 40 இப்படி பார்த்துட்டு வந்தோம். இனி தென்கரைக்குள்ள போய் திருத்தலம் பார்க்க போறார். செல்வக்கருவூர் திரு ஆணிலை கோயில் சென்று இறைஞ்சி நல்லிசை வண்டமிழ் சொல்தொடை பாடி அந்நாடு அகன்று மல்கிய மாணிக்க விற்பு முதலா வணங்கி வந்து பல்கு திரைப்புண்ணி தென்கரைத்தானம் பலர் பணிவார். செல்வ கருவூர் திரு ஆணிலை கோயில். திருக்கருவூர் ஊருக்கு பெயர், சாமிக்கு கோயிலுக்கு பெயர் ஆணிலையப்பர், ஆணிலை கோயில். இப்ப ஊர் பேரே என்ன இருக்கு? அப்படியே இருக்கு. சில கோயில கோயில் பேர் ஊருக்காரு. அவினாசி கோயில் பேர், கோயில் பேர் தான் எதுக்கு வந்துருச்சு? ஊருக்காரு. ஊருக்கு பேர் கொடியூர். சரிங்களா? இப்ப கொடுமுடிங்கிறது கோயிலுக்கு பேர், கோயில் பேர் எதுக்கு ஆயிடுச்சு? ஊருக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? அதே முருகன் பூண்டினாதான். சரிங்களா? அப்போ ஊர் பேரு கோயிலுக்கு ஆகலாம், கோயில் பேரும் ஊருக்கா. இப்ப இந்த இதுல நமக்கு கருவூர்ல ஊர் பேரு தான் அப்படியே இருக்கு. சாமிக்கு ஆணிலையப்பர், அந்த பசு பூசை செய்த இடம் என்று சொல்லக்கூடிய தலங்கள்ல ஒரு தலம். பசுபதிநாதர், இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் என்று சொல்லக்கூடியது. பாடல் பெற்ற திருத்தலங்களும் ஒரு 2-3 திருத்தலம் தான் சாமிக்கு இந்த திருத்தலம். நமக்கு இறைவனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பேர் பசுபதி. பேர் எப்படி? பசுபதி, பசு நாம பதி, அவர் ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய பேர். அது எப்பயும் பிரியாது. எனவே பசுபதி ஈஸ்வரர், அம்பிகை 2 அம்பிகை இருப்பாங்க. அலங்காரவல்லி, சௌந்தரநாயகி என்று சொல்லக்கூடிய 2 அம்பிகை இருக்கக்கூடிய திருத்தலம். ஒரு அம்பிகையுடைய சிலை காணாமல் போய் அதனால வேற ஒரு அம்பிகை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்து வந்த போது அரசருடைய கனவுல சென்று சொன்னதா நினைவு. இப்படித்தான் அரசருடைய கனவுல சென்று இந்த அம்பிகை இங்க இருக்குன்னு சொன்ன போது அந்த 2வது அம்பிகை எடுத்து வந்து அரசர் பிரதிஷ்டை செய்தார். 2 அம்பிகை வச்சு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. பிரான் எரிபத்த நாயனார் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம். கருவூர் தேவர் சமாதி அடைந்த திருத்தலம். புகழ்ச்சோழ மன்னருடைய ஆட்சிக்குரிய தலம். அவர் பிரான் புகழ்ச்சோழ மன்னருடைய வரலாற்றுல பார்ப்போம். கருவூர் நம்மளுடைய சோழம் பேரரசர்கள் முடிசூடி கொள்ளக்கூடிய 5 ஊர்ல ஒரு முக்கியமான ஊர் கரூர். ஏற்கனவே பார்த்தோம். திருவாரூர், உறையூர், கரூர், பூம்புகார், சேஞ்சலூர். இந்த 5 ஊருமே சோழ பேரரசுகளை அரசர்கள் முடிசூடுறதா இந்த தளத்துல வச்சுதான் முடிசூடுகின்ற வழக்கம். எனவே திரு கருவூராணிலை அங்கு வந்து நல் இசை வன்தமிழ் சொல்தமிழ் பாடி தென்கரை, அதாவது சொல்தொடை பாடி திருப்பதிகம் பாடுகிறார். 112வது திருப்பதிகம். இந்தளம் பண்ணில் அமைந்த தொண்டெல்லாம் மலர் தூவி ஏத்த நெஞ்சுண்டலார் கருவூர் ஆணிலை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அந்நாடு அகன்று, கொங்கு நாடு அகன்று மல்கிய மாணிக்க வெற்பு, மாணிக்க வெற்பு ரத்னகிரி என்று சொல்லக்கூடிய திருவாட்போக்கி, ஐயர்மலை, ரத்னகிரி இதெல்லாம் சொல்லப்படும். திரு வாட்போக்கின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். மலைமேல் இருக்கக்கூடிய கோயில். அந்த தலங்கள் முதலா வணங்கி அந்த திருப்பதி தலத்துல பாடின பதிகம் நமக்கு கிடைக்கப்படல. தென்கரை தானம் பல பணிவதற்கு வருகிறார். பன்னெடும் குன்றும் படப்பெருங்காணும் பலபதியும் அந்நிலை தானங்கள் ஆயின எல்லாம் அமர்ந்து இறைஞ்சி
மண்ணு புகழில் வைதிக வாய்மை மறையவனார் பொன்னியல் வேணி புனிதர் பராய்த்துறை உள் புகுந்தார். திருப்பராய்த்துறை தென்கரையில மூன்றாவது காவேரிக்கு தென்கரையில மூன்றாவது திருத்தலம். முதல் திருத்தலம் திருவாட்போக்கி, இரண்டாவது திருத்தலம் அடுத்தது வரப்போகுது. இடையில திருப்பராய்த்துறை இப்படி வந்துட்டு அப்படி போறார். திருவாட்போக்கிலிருந்து முசிறி வழியாக அந்த பாலத்து வழியா உள்ள வந்து வணங்கிட்டு மீண்டும் அந்த பக்கம் திரும்பி போறதுனால அந்த இடம் அப்படி. எனவே பன்னெடும் குன்று எதெல்லாம் கடந்து போனார், பல வகையான குன்றுகளையும் நல்ல அடர்ந்த காடுகளையும் பல தலங்களையும் கடந்து கொண்டு அங்கு அந்த நிலைத்த ஆயுதங்கள் எல்லாம் அமர்ந்து இறைஞ்சி, இதெல்லாம் சில திருத்தலங்கள்லாம் இடையில இருக்கக்கூடிய தலங்கள்லாம் பார்த்து விட்டு மண்ணு புகழியில் வைதிக வாய்மை மறையவனார், சீர்காழியினுடைய வைதிகத்தினுடைய உண்மை மறையவராக விளங்கக்கூடிய பிள்ளையார் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பொன்னியில் வேணி புனிதர் பராய்த்துறை புகுந்தார். பராய்த்துறை தென்கரை மூன்றாவது திருத்தலம். நேடும் பராய்த்துறை நெற்றி தனிக்கண்ணர் கோயில் நன்னி கூடும் கருத்தொடு கும்பிட்டு கோதில் தமிழ் சொல் மாலை பாடும் கவுனிய கண் பனி மாறி பறந்து எளிய சூடும் கரதலத்து அஞ்சலி கோலி தொழுது நின்றார். திருத்தலத்துல பிள்ளையார் அருடைய திருப்பதிகம் நமக்கு அடிக்கடி நம்ம படிக்கக்கூடிய ஒரு திருப்பதிகம். மழை பெறுவதற்காக அமைந்திருக்கக்கூடிய திருப்பதிகங்கள்ல ஒன்று இந்த பண். மேகராக குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய பண். திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய திருப்பதிகம் 113. மேகராக குறிஞ்சி நீரு சேர்வதோர் மேனியர் நேரிடை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்ந்தலை கையர் பராய்த்துறை ஆறு சேர்த்தடை அண்ணலே என்று சொல்லி நம்மளுடைய பிள்ளையார் மேகராக குறிஞ்சியில பாடிய பதிகங்கள்ல சில பதிகங்கள் இது ஒரு பதிகம். இந்த மேகராக குறிஞ்சியும் இவர் மட்டும்தான் பாடியிருக்கிறார். நீலாம்பரி ராகத்துல கேட்பதற்கு ரொம்ப இனிமையான ராகம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு ராகம் இந்த ராகம். அதுல பாடி இருக்கிறார். நீங்க இந்த பதிகத்தை நம்மளுடைய சத்திவேல் முருகனார் ஐயா அவர்கள் சென்னையை சேர்ந்தவங்க, அவர்கள் இந்த பதிகத்துக்கு விளக்கம் எழுதி இந்த பதிகத்தை பாடினா எப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் ரீதியான உண்மையை காமிச்சிருக்கிறார். நூல் அதுக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அறிவியல் ரீதியான உண்மைனா இந்த பதிகத்தை இந்த இசையோட பாடும் பொழுது இந்த இசையினுடைய அதிர்வு ஒளிகள் என்ன சொல்லா கிளம்பும், என்ன எழுத்தா கிளம்பும், அந்த எழுத்து போய் மேக கூட்டத்தை என்ன செய்யுது அப்படின்னு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி உண்மையை சொல்லியிருக்கிறார். வரைபடம் வரைஞ்சு ஒரு முறை படிச்ச ஞாபகம் சரிங்களா. அந்த மேக கூட்டத்தில் எப்படி செயற்கை மழை பெயர வைக்கிறதுக்கு ரசாயனம் பயன்படுத்துறாங்களோ அதுபோல இந்த இசை என்று ஒன்று காற்றின் வழியாக அந்த அதிர்வலைகள் போய் என்ன செய்யுதுன்னா மேக கூட்டங்களை கலைத்து குளிர செய்து, ரசாயனம் மேக கூட்டத்தை குளிர செஞ்சா மழையா முடியும் போது இந்த இசை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா மேக கூட்டத்தை குளிர செய்யுது. நாம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா திருப்பதிகத்தை அன்போட பாடணும்னா சிவம் குளிர்ந்தா மண்ணை போல மழை வரப்போகுது. வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குது. பல இடத்துல பார்த்த உண்மை சரிங்களா. அதெல்லாம் ஒரு இடம் 2 இடம் இது சொல்ல முடியும். உதாரணம் சொல்றேன், பல இடத்துல பார்த்த உண்மை. இந்த பதிகத்தை நான் அடிக்கடி இந்த இடத்த படிக்கும் போது எப்பயும் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, நாம எப்படி பெருமான்ட்ட ஒரு பதிகத்துக்கு தேவையான விண்ணப்பத்தை வைக்கிறோம், அந்த பெருமக்கள் எப்படி அந்த இடத்துல விண்ணப்பம் வச்சிருக்கிறாங்க. பிள்ளையார் இந்த திருப்பதிகம் பாடும்போது அவர் எப்படி பாடியிருக்கிறாருக்கு ஒரு அருமையான குறிப்பு. கண் பனி மாறி பறந்து இழிய, கண்ணிலிருந்து தண்ணி மழை போல வந்துதான் இந்த பதிகம் பாடும்போது. அவர் கண்ணிலிருந்து மழை போல தண்ணி பாடி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த மழையை வரக்காக பதிவு கொடுத்துருக்கிறார். நாம போய் நேரு சேர்வது மேனிய நேரிழை ஊரு சேர்வது கோலமாய் ஆறு சேர்தலை கையர் பராய்த்துறை ஆறு சேர்சடை அண்ணலே கந்த மாமல குன்றை கமல் சடை வந்த பூம்புணல் வைத்தவர் வைத்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்த மில்ல அடிகள் எப்படி பதிகத்தை படிச்சுட்டு இருந்தா எங்க போய் சிவன்குடி நாமத்தை சத்தம் வேலை வெத்தலப்பா கொடுத்த மாதிரி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சா என்ன சொல்றோம்.
குப்பிக்கிற மாதிரி வச்சு எப்படி போய் சிவம் குளிரும் சரிங்களா. அப்போ அது குளிர மாதிரி பாடி இருக்கிறாரு அவர். அதான் குறிப்பு. நீடும் பராய்த்துறை. ஏன் நீடு பராய்த்துறைன்னு கேட்டீங்கன்னா, இந்த காவிரி அது வரைக்கும் நீங்க திருப்பராய்த்துறை போகாதவங்களும் யாரும் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து கரூர்ல இருந்து திருச்சி புறப்பட்டீங்கன்னா, திருச்சி போறவங்களாம் திருப்பராய்த்துறை தொட்டுட்டு தான் போயாகும். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பார்த்துருவீங்க. நம்ம சாலை மேலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் வலதுபுறம் போகும்போதே இருக்கும் திருப்பராய்த்துறை. அது வரைக்கும் காவிரி ஒரு குறிப்பிட்ட அகலம் வரும். அங்கிருந்தா காவிரி என்ன ஆகுங்க, நல்ல அகன்ற காவிரியாக போகக்கூடியது. பக்கத்திலே முக்கொம்பு அதையும் போய் போற போக்கில் என்ன பண்ணுவான், சுற்றுலா தலம் என்ன பண்ணி பார்த்துட்டு காவிரி கல்லணை என்று சொல்லி நம்மளுடைய கரிகால் சோழன் கட்டிய கல்லணையினுடைய பகுதி தொடங்குகின்ற இடம் அங்க தண்ணியில. எனவே தண்ணி அகண்டு இருக்கிறதுனால, பறந்து இருக்கிறதுனால இருக்கு பராய்த்துறைன்னு ஒரு பெயர் வச்சுக்கலாம் அப்படின்னு காட்டுறாரு. இன்னொரு காரணம், பராய் மரம் என்று சொல்லக்கூடிய மரங்கள் நிறைந்திருந்த பகுதி. அந்த மரங்கள் இருந்த பகுதியில சாமி சிவலிங்க திருமேனியாக தோன்றியதனால பராய்த்துறைநாதர். இருவர் பாடல் பெற்றது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் திருநாவுக்கரசு பெருமானும் பாடல் பெற்ற திருத்தலம் பராய் மரம். தலமரம். சாமியினுடைய திருநாமம் பராய்த்துறைநாதர். அம்பிகையினுடைய திருநாமம் பசும் பொன் மயிலம்மை. தீர்த்தம் காவிரி. தென்கரையினுடைய மூன்றாவது திருத்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் நீடும் பராய்த்துறை. நெற்றி தனிக்கண்ணையுடைய பெருமானுடைய திருக்கோயிலை சென்றடைந்து கூடும் கருத்தோடு கும்பிட்டு, இறைவனோடு ஒன்றுபடுகின்ற கருத்தோடு கும்பிட்டு, கோதி தமிழ் சொல் மாலை பாடும் கவுனியனார். அந்த திருப்பதிகம் பாடுகின்ற பொழுது கண் பணி மாறினா என்னதுங்க, மழை. மாரியம்மன்னா மழையை தருகின்ற அம்மன். அப்படிதான் அந்த ஊருக்கு அந்த மாரியம்மனுக்கு முன்ன அப்படி ஒரு சிறப்பு செய்யலாம். எனவே கண் பணி மாறி, கண் பணி என்று சொல்லக்கூடிய மழை பறந்து இழிய, அது அப்படியே ஆறு போல ஓடுது கையில. சூடும் கரதளத்து அஞ்சலி கோடி தொழுது என்றார். அதனாலதான் இந்த பராய்த்துறைக்கு புறநானூற்றுல பறக்கு நீர் பொன்னி, அப்பர் சாமியோட திருப்பதிகத்துல பறக்கு நீர் பொன்னினே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தலை என்னவா, காவிரி பறக்கு நீர் பொன்னின்னு காட்டுறாரு. தொழுது புறம்பணைந்து அங்கு நின்று ஏகே சுரர் பணி ஒற்றி எழு திரு ஆலந்துரை திரு செந்துரையே முதலா வழுவில் பல்கோயில்கள் சென்று வணங்கி மகிழ்ந்து அணைவார் செழுமலச்சோலை திரு கற்குடி மலை சேர வந்தார். திரு கற்குடி இடையில ஆலந்துரை செந்துரை. பிள்ளையார் பாடன திருப்பதியும் கிடைக்கல. ஆனால் நம்மளுடைய சேக்கிலார் பெருமான் குறிப்பு கொடுத்திருக்கிறார், பாடி இருக்கிறார். அந்த கோயில இதுல வைப்பு தலம் ஆலந்துரை செந்துரைங்கிறதெல்லாம் வைப்பு தலமா இருக்குது. வேற நம்மளுடைய 2 பெருமக்கள் பாடன பதிகமும் இல்லை. ஞானசம்பந்த பெருமான் பாடியது மட்டும்தான், அதுவும் கிடைக்கல. அதனால ஆலந்துரை செந்துரை முதலா பாடிட்டு திரு கற்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு வருகிறார். உய்யக்கொண்டான் மலை. இன்னைக்கு ஊருக்கு பேரு உய்யக்கொண்டான் மலை. தென்கரையில 4வது திருத்தலம் பாருங்க. தொழுது அங்கிருந்து வெளியே வந்து புறப்பட்டு தேவர்கள் பணிவுற்றதனால் மேம்படுகின்ற திரு ஆலந்துரை திரு செந்துரையே முதலா வலுவில் பல் கோயில்கள் சென்று வணங்கி, நிறைய தலங்கள்லாம் சென்று வணங்கினார். மகிழ்ந்து அங்கிருந்து புறப்பட்டு திரு கற்குடி மலை சேர வருகின்றார் பிள்ளையார். கற்குடி மாமலை மேல் எழுந்த கனக கொழுந்தினை கால் வளைய பொட்டிரல் மேறு சிலை வளைத்த போர்விடை ஆழியை போற்றி இசைத்து நற்றமிழ் மாலை புனைந்தருளி ஞான சம்பந்தர் புலங்கள் 5 செற்றவர் முக்கீச்சரம் பணிந்து திருச்சிராப்பள்ளி சிலம்பு அணைந்தார். திரு உய்யக்கொண்டான் மலை. பாடல் பெற்ற திருநாமம் திரு கற்குடி. தென்கரையில 4வது திருத்தலம். நாரதர், கரன், மார்கண்டேயர், அருணகிரியார் வழிபட்ட திருத்தலம். இறைவருடைய திருநாமம் உச்சிநாதர். அம்பிகையினுடைய திருநாமம் பாலாம்பிகை மைவிழியம்மை. தலமரம் வில்வம். தீர்த்தம் 5 தீர்த்தம் இருக்குதுங்க. பொன்னொடி ஓடை, குடமுருட்டி ஆறு, ஞானவாவி, எண்கோண தீர்த்தம், நாற்கோண தீர்த்தம். 2 தீர்த்தம் கோயிலுடைய வெளியிலையும்,
3 தீர்த்தம் கோயிலுக்குள்ளாக இருக்கக்கூடிய திருத்தலம். சாமி தான் தோன்றியப்பன் சாமிக்கு ஒரு நாமம் உண்டு. கற்குடி மலை மண்ணினாரை மூவராலும் பாடல் பெற்றது. சிறப்பு என்னன்னா மூவர் பெருமக்களும் பாடல் பெற்ற திருத்தலம். அப்பர் சுவாமியோடைய திருத்தாண்டவம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய திருத்தாண்டவம். கற்குடி மலை அமுதினை கண்ணார கண்டு தொழுதேனேன்ட்டு அருமையா சொல்லக்கூடிய திருப்பதிகம். இந்த பதிகத்துல இந்த திருத்தலத்துக்கு கோழியூர்னு ஒரு பெயர் இருப்பதால தலவரலாறு. கோழியூர் அப்படின்னா அந்த திருத்தலத்துல வீரவாதித்த சோழன் என்ற சோழருடைய யானையை கோழி வென்று வெற்றி அடைந்ததுங்கிறது ஒரு வரலாற்றை அந்த கோயில்ல சொல்றாங்க. அந்த கோயில் இந்த மாதிரி சிற்பம் பல இருக்குது. யானையை கோழி தாக்குவது போல இருக்கக்கூடிய சிற்பம். அதனால இந்த ஊருக்கு கோழியூர் என்ற ஒரு பெயர் உண்டுன்னு ஒரு குறிப்பை சொல்றார். எனவே கற்குடி மாமலை மேல் எழுந்த கனக கொழுந்தினை கால் வளைய பொற்திரல் மேறு சிலை வளைத்த போர்விடை ஆடியை போற்றி இசைத்து நத்தமிழ் மாலை புனைந்து அருளி ஞான சம்பந்த புலன்கள் 5 செற்றவர். இறைவனுக்கு புலன்கள் 5 செற்றவர்னு பேர். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நம்மளுக்கு பொருது. ஒரு எழுத்து வார்த்தை, ஒரு எழுத்து மாத்திரம் புலன்கள் 5 அவர் செற்றவர். நாம புலன்கள் 5 விற்றவர். சரிங்களா? அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா திருக்குறள் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலோர் கோமார் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்லுவாரு. கற்குடி மலையில 114வது திருப்பதிகம் பாடுகிறார் நம்முடைய பிள்ளையார். அந்த திருப்பதிகம் கற்குடி மாமலை மேல் எழுந்த புலன்கள் 5 செற்றவர். அதனாலதான் ரொம்ப அருமையா இருக்கு. பரிமேல ஒரு படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பொறிவாயில் 5 அவித்தார் பொய்நீர் ஒழுக்க நின்றார் நீடு வாழ்வார். அதுக்கு உரை எழுதும்போது எழுதுவார், பொறிவாயில் 5 அவித்தானது பொய்நீர் ஒழுக்க நெறி. இந்த நெறி யார் வகுத்தது? இந்த சிவநெறியை யார் வகுத்திருக்கிறாங்க? சிவநெறிய இப்ப நீங்க நாம யோகத்துல ஒழுங்கா இப்படி வழிபாட்டுல நிக்கணும் அப்படிங்கிற உணர்வை எல்லாம் வகுத்த நெறி எது? சிவநெறி. அந்த நெறிய செஞ்சவர் யாருன்னு கேட்டா, அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, பொறிவாயில் 5 வென்றவனர். அவன் யாருன்னு கேட்டா, நான் பொறிவாய் 5 பொறிகளை அதன் வசம் செய்யலாமல் அதனை என்ன பண்ணிருக்கிறாரு, தான் தன் வசத்துல வைத்திருக்கிறார். அதனால அது எழுதும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறிவாயில் 5 அவித்தானது ஆற்றல். அப்படிப்பட்டவனுடைய ஆற்றல், அந்த வழி அந்த நெறியில் நிக்கிறவங்களுடைய ஆற்றலுக்கு அகல் விசும்புலோ கோமான் இந்திரன் அவங்களோட தோத்து போயிடுவான். சொல்ல வந்த செய்தி குரல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறிவாயில் 5 அவித்தானது நெறி. யாரு? இறைவன் வகுத்த நெறி. அந்த நெறியில நிக்கவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் கேட்டா, தேவர்கள்ல தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனும் இவங்களுக்கு தோத்து போயிடுவான். யாருக்கு? இறைவனுடைய சிவநெறியில நிற்கக்கூடியவனுடைய ஆற்றலுக்கு இந்திரனும் தோற்று போவான். அத கௌதம முனிவர் வரலாறு. சரிங்களா? இந்திரன் தோற்ற வரலாறு. எனவே அதை காட்டுறார், சொல்றார் செற்றவர். அப்ப அந்த 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலோர் கோமானது அர்த்தம். அவர் 5ஐயும் அவித்தவர். வழக்கம் போல சொல்றதா, அவர் 5ஐயும் அவித்தவர். அதுல ஒரு எழுத்த தூக்கணும். நாம 5ஐயும், ஆமா, அங்க செற்றார் விற்றார், இங்க அவித்தார் சொல்லணும். என்ன பண்றது? ஏன்னா புலன்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லவே வேண்டாம். புலன் தான் 5 புலன் மட்டும் சொல்றான். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அது இந்த புத்தி செய்யற வேலை இருக்குது பாருங்க. இவ்வளவுதான் இல்லை, நம்மளுக்கு அந்த புத்தியினால் வரக்கூடிய கேடு, அளவில்லாத கேடு, அதையெல்லாம் அறிவுக்குள்ள நமக்கு இறைவன் காட்டுகிறார். இதான் சொல்றாரு இங்க திருக்கற்குடி படந்திகள் மென்முலை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். படந்திகள் தக்கராகப்பன் அமைந்திருப்பது 114வது திருப்பதிகம். அங்கிருந்து முக்கீச்சரம் பணிந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம் முக்கீச்சரம். இன்னைக்கு வழக்கு பேரு உறையூர் பேர். இன்னைக்கு வழக்கு பேரு உறையூர். மிகுந்த உரைப்போடு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இருக்கக்கூடிய திருக்கூட்டம். பெரிய புராணம் என்ன சொல்லுதோ
அந்த வார்த்தைப்படிதான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அடியார்கள். ஒரு ஒரு இது கூட மாற மாட்டாங்க. சரிங்களா? கோயில் வந்தா கோபுரத்தை வணங்கினா கோபுரத்தை வணங்கி மண்டிட்டு வணங்கிட்டு தான் போவாங்க. ஏன் புராணம் அதுதான் சொல்லுது. கோயிலுக்குள்ள வந்தா எல்லா புத்தகத்தையும் தோல்ல பையில அவங்கள பார்த்தீங்கன்னாவே அடையாளம் தெரியும். இவர்கள் உறையூர் திருக்கூட்டத்துக்குரியவர்கள் அப்படி. கோயிலுக்குள்ள நிறைய கண்டிகை மாலை இணைந்து கொண்டு கையில ஒரு பையன் தேவாரம் பெரிய புராணம் வச்சுக்கிட்டு இப்படித்தான். திருமுறை தான் எல்லாம். சிவபூஜையில 2வது தான். திருமுறை தான் எல்லாம். சேக்கிழார் பெருமான் தான் எல்லாம். அந்த திருக்கூட்டத்துக்கு அங்க பேரே என்ன கேட்டீங்கன்னா இறையோன் சீர் போற்றும் சேக்கிழார் அடி போற்றும் உறையூர் திருக்கூட்டம். இறையோன் சீர் போற்றும் சேக்கிழார் அடி போற்றும் உறையூர் திருக்கூட்டம் சொல்லக்கூடிய. அங்கதான் ஐயா முத போய் படிக்க போனார். பெரிய புராணம் படிக்க போன இடம் அங்கதான். இங்க இருந்து பஸ் ஏறி திருச்சி போய் படிச்சுட்டு வருவார். சரிங்களா? அப்படிலாம் படிச்சுட்டு சொல்லிதான் இங்க உட்காந்து எளிமையா இங்கிருந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? அவங்க எல்லாம் ஓடி ஓடி தேடி தேடி கொண்டு வந்து கொடுத்தத ரொம்ப எளிமையா கிடைக்கிறதுனால என்ன நினைக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ராகவன் ஐயான்ட்டு அவங்க ஒளிப்பதிவுல பார்த்துட்டு கூடும் யூடியூப்ல. உழைப்பான பெருமக்கள் எதுவும் சொல்லணும்னா அப்படி திருக்கூட்டத்துல எல்லாம் அடியாருன்னா அந்த உழைப்பெல்லாம் இருக்கணும். தொண்டர்கள்லாம் அந்த உழைப்பு. இறைவன் மீதும் அடியார்கள் மீது எப்படி பக்தி உடையவர்கள் அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நம்மளுடைய அறிவுக்கு கண்ணில் பார்க்கணும். அந்த ஒழுகலால நிற்கணும். சரிங்களா? திருநீர் பூசுறது கண்டி இதெல்லாம் முதல் படி. சரிங்களா? அடியார்னா அடியாரை கண்டா அறிவு அடங்கி நிற்கணும். அது உள்ளத்துல வரணும். அப்படி இருக்கக்கூடிய. சரி, தலத்தை நினைக்கும் போது அந்த பெருமக்கள் நினைக்காம எப்படி போறது? அதனால பாருங்க, ஒரு திருக்கூட்டம் இருந்து காமிக்கிற நிலை நம்ம நினைச்சு பார்க்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்த நினைந்து ஒரு ஆதாரமாக எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னா அப்படி ஒரு இடமாக நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த பணியை செய்யணும். பணிதான் அதை நம்மளை போய் டிஸ்பிளே பண்ணும். நீங்க போய் ஒருத்தர்கிட்ட வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பணி செஞ்சா போதும். என்ன இருந்தாலும் போல எல்லாருக்கும் நம்ம பணி போய் ரீச் ஆகும். சரி, இங்க வந்துடும். முக்கீச்சரம் பணிந்து இங்க உறையூர். இன்னைக்கு திருத்தலத்தினுடைய திருச்சிராப்பள்ளியில உள்பகுதியில் அமைந்திருப்பது உறையூர். அந்த திருத்தலத்துல பெருமானுக்கு சாந்தம் வெந்நீர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் 115வது திருப்பதிகம் செவ்வழி பண். இதுவும் ஞானசம்பந்த பெருமான் மட்டுமே பாடிய பண். ரொம்ப சுகமான ராகம். பாடி பாருங்க. சம்பந்த பெருமான் மட்டும் பாடல் பெற்ற திருத்தலம். இறைவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமம். அம்பிகைக்கு காந்திமதி என்ற திருநாமம். தலமரம் வில்வம், தீர்த்தம் சிவதீர்த்தம். மூவேந்தரும் பாடல் பெற்ற திருத்தலம் என்ற குறிப்பு, மூவேந்தரும் வழிபட்ட திருத்தலம் என்ற குறிப்பு கொடுக்கிறார். புகழ்ச்சோழ மன்னர் எம்பிரான் 63 நாயன்மார்ல கருவூர் எரிபத்த நாயனாருடைய வரலாற்றோடு தொடர்புடைய எம்பிரான் புகழ்ச்சோழ மன்னர். அவருடைய வரலாற்று பகுதியில் நம்ம இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எரிபத்திர வரலாற்றுல பார்த்து ஒரு பகுதி பெரும் போர் நிகழ்வு. அந்த போர்ல எல்லாம் வெட்டப்பட்ட தலைகள்லாம் ஒரு இடத்துல குமிக்கப்பட்டது. எம்பிரான் புகழ்ச்சோழ மன்னர் போர்க்களத்தை பார்க்க போறார். அந்த போர்க்களத்துல ஒரு தலை சடாமுடியோட திருநீங்களோட இருக்குது. என்னுடைய ஆட்சியில் இப்படி நடந்துருச்சுன்ட்டு அந்த சடாமுடிய பொற்தட்டத்துல வச்சு தலைமையில தூங்கி நெருப்புல இறங்கி இறைவன் திருவடியில போறன்னு போயிட்டான். அவன் திருநீற்றை பூசியவருக்கு ஒரு தீங்கு இழைத்து விட்டோம் நம்ம ஆட்சியிலன்ட்டு உயிரை விட்டு இறைவனுடைய திருவடிக்கு போனார். படிக்கிற 63 வரலாறு பிடித்தா இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள தைக்கணும். ஐயா அடிக்கடி சொல்ற போது நினைவு இந்த பாடத்தை நினைக்கும் போதாவது அறிவுக்குள்ள இந்த விதத்திலையும் நம்ம தீங்கு நினைச்சிடக்கூடாது, தீங்கா பேசிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரணும். சரி, இப்போ அந்த திருத்தலத்துல இறைவனுக்கு பஞ்சவரணேஸ்வரர், சுவாமி அம்பிகைக்கு காந்திமதி, உதங்க முனிவருக்கு இறைவன் 5 காலங்கள்ல 5 வர்ணத்துல உதங்கமா முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு 5 காலங்கள்ல 5 வகை வர்ணம் காமிச்சதுனால சுவாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர். உரந்தை என்ற ஒரு பெயரும் உண்டு. உறையூர் உரந்தைங்கிற பேர் நீங்க படிச்சிருப்பீங்க. உறையூர்ங்கிற பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. பாடல்ல தில்லை சிற்றம்பல செம்பொன்பள்ளி பாடல்ல உரந்தை அப்படின்னு ஒரு சொல் வரும். அந்த உரந்தைங்கிறது முக்கியச்சரத்தை குறிப்பது. இந்த திருத்தலத்தை வணங்கி திருச்சிராப்பள்ளி மலை சிலம்புன மலை அணைய வருகின்றார் பிள்ளையார். திருச்சிராப்பள்ளி 6வது தென்கரையில 6வது திருத்தலம்.
செம்மணி வாரி அருவி தூங்கும் சிராப்பள்ளி மேய செழும் சுடரை கைமலை ஈபுரி போர்வை சாத்தும் கண்ணுதலாரை கடல் பணிந்து மெய் மகிழ்வு எய்தி குளம் குளிர விளங்கிய சுத்தமிழ் மாலை வைத்து கைமலர் கண்டர்த்தம் ஆணைக்காவை வணங்கும் விருப்போடு வந்து அணைந்தார். திருச்சிராப்பள்ளி ரொம்ப பிரபலமான திருத்தலம். ஏன்னா இறைவனுடைய திருநாமம் அப்படிப்பட்ட திருநாமம். சாமி மலை மேல போய் பார்த்தீங்கன்னா அவருடைய மேனி அப்படித்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணார வணங்குறது. எப்படி பாடல்ல நம்ம அப்பர் சுவாமி சொல்றாரு, அது மாதிரி பார்த்தா கண்ணார கண்டு தொழுது குளிர்ந்தேங்கிற அளவுக்கு நல்ல பெரிய திருமேனி, நிறைய பெரியவர்கள் வாழ்ந்து பூசித்த திருத்தலம். முக்கியமா மௌனகுரு என்கின்ற தாய்மானவருடைய குருநாதர், தாயுமானார் என்று சொல்லக்கூடியவர், இன்னும் சப்த ரிஷிகள், சடாயு முனிவர், இந்திரன், பிரம்மன், சாரமா முனிவர் என்று சொல்லக்கூடிய பலரும் வழிபாடு செய்த திருத்தலங்க. மூவரும் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்சிராப்பள்ளி. மூவர்னா சம்பந்தர் அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் இல்லை, ஐயடிகளுக்கு ஆடவருக்கும் பாடி இருக்கிறார். திருச்சிராப்பள்ளி சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உன்னுடைய பிணை நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அவர் 24 பாடல் இந்த தல சேத்திர கோவின் பாடியிருப்பார். அதுல திருச்சிராப்பள்ளி இடம்பெற்று இருக்கும். திருச்சிராப்பள்ளி என்று சொன்னால் வினை நாசம் என்பது அப்பர பெருமானுடைய வாக்கு. அரிச்சிராது அதாவது திருச்சிராப்பள்ளி என்றலுமே வினை நாசமே அப்படின்னு சொல்லி பாடல் சொல்லுவாரு அப்பர் சுவாமிகள். தாயுமாய் எனக்கு தலை கண்ணுமாய் தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே என்று திருச்சிராப்பள்ளி. நம்ம ஞானசம்பந்தருடைய பதிகம் நன்றுடையானை சுகப்பிரசம் நடப்பதற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திருப்பதிகம். வரலாறு அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. அங்கு வாழ்ந்த சிவனடியார் பெண், அதாவது திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த சிவனடியார் பெண் ஒருத்தி காவிரியினுடைய அந்த பக்கம் கொண்டு போய் திருமணமாகி சென்று விடுகிறார்கள். வயிறு மடிவாய்த்திருக்கக்கூடிய நிலையில பெற்றோர் வீட்டுக்கு வரலாங்கும் போது காவிரியில தண்ணீர் கரை புரண்டு ஓடுது. எப்பயுமே பெற்றோர் வீட்டுல இருக்கணுங்க மரபுங்க. இந்த பெண் மகிழ்ச்சியோடு இருக்கிற இடம் பெண் வீடு, அதாவது தாய் வீடு என்பது. அது வருந்தி நிற்கிறார். பிரசவமான இடத்துல வருந்த கூடாது. அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க இறைவனே மருத்துவச்சியாக செவிலியாக வந்து வைத்தியம் பார்த்த இடம் திருச்சிராப்பள்ளி திருத்தலம் என்பது பெருமையுடையது. ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் 116. குறிஞ்சி நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை திருச்சிராப்பள்ளி குன்றுடையானை உரையின் உள்ளம் குளிருமே. திருத்தலத்தில் சுவாமிக்கு தாயுமானவர் என்றும் அம்பிகைக்கு மட்டுவார் குழலியம்மை என்றும் திருநாமம். தீர்த்தம் காவிரி. ஏன் திருச்சிராப்பள்ளி என்ற திருநாமம் வந்தது என்று கேட்டீங்கன்னா, 3 தலைகளை கொண்ட அசுரனை வெட்டியதனால் திருச்சிரபுரம் என்பது என்னதுங்க திருச்சிராப்பள்ளி. திருச்சிரபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிறந்த இடம் இல்லைங்களா. எனவே திருச்சிரபுரம் என்று சொல்ல 3 சிரங்களை உடைய அசுரன் வழிபட்டதனால் திருச்சிராப்பள்ளி என்று பெயர். நீங்க திருச்சிராப்பள்ளி பேர் எவ்வளவு கெட்டு போய் கிடக்குன்னு சொல்லவே வேண்டாம். நீங்க போய் திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையத்துல போய் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருச்சியாகி பெண்ணாயிருக்கு உங்களுக்கே தெரியும். காதுல கூட கேட்காம திரும்பி வரும். சரிங்களா. அங்க நடத்துனர் ஓட்டி கூப்பிடுறது நினைச்ச பார்த்தோம்னா ரொம்ப அழகா கூப்பிடுவாங்க, பார்த்துங்க. சரி, திருச்சிராப்பள்ளி தென்கரையில 6வது திருத்தலம். அங்கிருந்து ஆனைக்கா பெருமானை வழிபாடு செய்வதற்கு வந்து அணைகிறார். திருவானைக்கா வடகரையில் 60வது திருத்தலம். பாருங்க, நீங்க திருச்சிராப்பள்ளி போய் திருவானைக்கா போனோம்னு தெரியும். காவிரி தாண்டி போகணும். இந்த பக்கம் திருச்சிராப்பள்ளி இருக்கும், அந்த பக்கம் காவிரி தாண்டி அதை போனீங்கன்னா திருவானைக்கா இருக்கும். 5 போத திருத்தலங்கள்ல அப்பு என்று சொல்லக்கூடிய நீர்த்தலம் திரு
ஆனைக்கா அம்பிகை இறைவனை நீரை திரட்டி பூஜை செய்ததனால சாமிக்கு ஜலகண்டேஸ்வரர், நீர்த்திரள்நாதர். சாமிக்கு பேர் என்ன? நீர்த்திரள். நீரை திரட்டி அம்பிகை பூஜை செய்ததனால நம்ம திருத்தலத்துக்கு பேரு நீர்த்திரநாதர். ரொம்ப வரலாற்றுல முக்கியமான திருத்தலம். ஏன்னா கோச்சங்க சோழருடைய வரலாறு தொடங்கக்கூடிய இடம் அங்கதான். சரிங்களா? சிலந்தியும் ஆனைக்காவில் திருநீல பந்தல் செய்து உழந்தவன் இறந்த போதை கோச்செங்கான ஆணமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழதங்கள் குழந்தனில் பிறப்பித்தாட்டார் குறுக்கை வீரட்டனாரே என்று அப்பர் சுவாமி சொல்லுவார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநீல பந்தல் செய்து இந்த பூசை, சிலந்தி ஒரு பக்கம் பூசை செஞ்சிச்சு, யானை ஒரு பக்கம் பூசை. யானை ஒரு விதத்துல அன்பா பூசை செலுத்துச்சு, சிலந்தி ஒரு வகையில அது அன்பா பசைஞ்சது. சாமி மேல சருகு விடக்கூடாதுன்ட்டு அது பந்தல். இது சாமி மேல குப்பையா இருக்குதுன்ட்டு தட்டுச்சு. ரெண்டையும் சாமி பார்த்தார். யாருக்கு இந்த பிறவில் எப்படி முத்தி கொடுக்கிறது? சிலந்திக்கு அடுத்த பிறப்புல முத்தி, யானைக்கு அந்த பிறப்புலயே முக்தி என்று காட்டினார் அப்படின்னு பார்த்தோம். இங்க நீங்க சிலந்தி கோச்செங்க சோழனமாக பிறக்கிறாத வரலாறு. எனவே இங்க ஆனைக்கா வடகரையில 60வது திருத்தலம். நீர்த்திரநாதர் அம்பிகைக்கு அகிலாண்டேஸ்வரி சாமியோடைய பாதத்துல தீர்த்தம். இப்போ சுனை மாதிரி வரதுல தண்ணி வருது. ஆனா முதல்ல சுனை மாதிரியே நாங்க பஞ்சபூதத்தல யாத்திரை பாத யாத்திரை போயிருந்த போது கடைசி திருத்தலம் அதுதான். அங்க போகும்போதுலாம் அது 96. அப்ப சாமியோடைய அடியில தண்ணி நல்லாவே திருத்த வரும். காவிரியில தண்ணி வந்தா தான் அங்க சுனையில வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு. காவிரியே வறண்டு போய் வரும்போது எங்க போய் வரும்? திருவருள். ஆனைக்கா திருத்தலம். இந்த தலத்துல மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலங்க. அப்பருடைய திருத்தலம் பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவனல்லா செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை சிறுவிரகால் தீமூட்டி செல்லா நிற்ப சித்தாய வேடத்தாய் நீடு கொண்ணி திரு ஆனைக்காவுடைய செல்வார் எந்த நத்தா உந்தன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அடியே என் செய்யேனே. திரு ஆனைக்கா பதியம் போய் படிச்சு பாருங்க. அப்பா சுவாமி இது ரொம்ப ஆழ்ந்த கருத்தை உடையது. இப்படி திரு ஆனைக்கா பெருமானை வழிபாடு செய்து திருப்பதிகம் பாடுகிறார். 2 பதிகம் பாடி 3 பதிகம் பாடுகிறாருங்க. மலையார் மிடரார் மழுவால் உடையாய் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம் 117வது திருப்பதிகம். அதுல இந்தளப்பண்ணில் பாடி மன்னது உண்ட அரி என்று சொல்லக்கூடிய 118வது திருப்பதிகம் பழம்பஞ்சரத்திலும் வானைக்காவின் வெண்மதி என்று சொல்லக்கூடிய 119வது பதிகம் கௌசிகம். அடுத்த 2 பாடல்ல அதை சொல்லுவார் பாருங்க. விண்ணவர் போற்றி செய் ஆனைக்காவில் வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளாய் நன்னி இறைஞ்சி முன்வெழுந்து எழுந்து நாற்கோட்டு நாகம் பணிந்ததுவும் அண்ணல் கோச்செங்கன் அரசன் செய்த அடிமையும் அஞ்சோல் தொடையில் வைத்து பன்னுரு செந்தமிழ் மாலை பாடி பரவி நின்று ஏற்றினர் பான்மையினார். பின்னவர்கள் எல்லாம் போற்றி செய்கின்ற திரு ஆனைக்கா. ஐயா அவர்கள் தொடர்ச்சியா அவங்க பாடம் எடுத்தாங்க. அவர் உரையூர் நம்ம சிவராகவன் ஐயா திரு ஆனைக்கா தான் அவங்களுக்கு ஆத்மார்த்த தலம். அங்கதான் பாடம் எடுப்பாங்க. அங்க சொல்ற விண்ணவர்கள் எல்லாம் போற்றி செய்கின்ற திரு ஆனைக்கா வெண்ணாவல் மேவிய மெய்ப்புள்ள திருக்கோயில்ல தலமரம் வெண்ணாவல் மரம். அதை ஒரு சித்தர் சென்று அமர்ந்து யோகத்துல இருக்கும்போது அந்த வெண்ணாவல் பழத்தெடுத்து சாப்பிட்றாரு. அந்த கொட்டை முழங்கியதுனால அவர் யோகத்தில் அமர்ந்து அது பல பல ஆண்டுகள் கழிஞ்சதுனால உள்ளிருந்து மரமாக வந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே சிவலிங்க திருமேனியா அந்த திருமேனி ஆனது என்பது ஒரு வரலாறு. எனவே அங்கு இருக்கக்கூடிய தலம் பிரம்மன், சிலந்தி, யானை, அஷ்டவசுக்கள், அம்பிகை, பராசர், கோச்செங்கர் பூசை செய்த திருத்தலம். இந்த திருத்தலத்துல உச்சிகால வழிபாடு ரொம்ப சிறப்புடையதுங்க. நாள்தோறும் அந்த கோயிலுடைய அர்ச்சகர் அம்பிகை வேடமிட்டு, அதாவது புடவை கட்டிட்டு சாமிக்கு 12 மணிக்கு பூசனை செய்வாங்க. ஒரு முக்கியமான பூசனை. முக்கியமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அறிவு சிறந்து விளங்குவதற்காக அந்த வழிபாட்டை பார்க்கணும்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. 12 மணிக்கு உச்சிகால வழிபாடு. அங்க 4வது மதில், 4வது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மதில், அந்த மதில் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புடையது.
திருநீற்றான் மதில் பேரது. திருநீற்றான் மதில் என்னன்னா இறைவனே சித்தராக வந்து அமர்ந்து கூலி கொடுத்து கட்டிய மதில். என்ன கூலி கொடுத்தாரா? அந்த வேலைக்கு வரது போல திருநீர் கொடுத்தாரா? அதான் கூலியா. 32 அடி உயரம், 8000 அடி நீளம். இந்த மதில் 32 அடி உயரம், 8000 அடி நீளம். இறைவனே சித்தராக வந்திருந்து கட்டிய மதில் என்று பேசப்படுகிறது. அங்க வேலைக்கு வரவங்க என்ன கூலி கொடுத்தாரா? திருநீற்று கூலி. அதனால இந்த மதிலுக்கு இன்னைக்கு போனீங்கன்னாலும் பார்க்கலாம், 4வது பிரகாரத்தில் இருக்கும் திருநீற்றான் மதில் என்று. அப்படி இறைவனை விழுந்து வணங்கி நாற்கோட்டு நாகம் பணிந்ததும், நாற்கோட்டு யானை, 4 கொம்புகளை உடைய யானை, அது ஐராவதம். இறைவனுடைய வாகனம் ஐராவணம். இது இந்தியனுடைய யானை எதுங்க? ஐராவதம். ஐராவணம் வேறு, ஐராவதம் வேறு. சாமியோடைய யானை 2000 கொம்பு ஐராவணம். அது அப்பர் சுவாமி ஐராவணம் ஏறாதே ஆரூர் ஆண்டம்மான் என்பர். சாமி அங்க இருக்காம இங்க வந்து ஆரூர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, 2000 கொம்பு இருக்கிற யானையை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே ஆரூர்ல அப்படின்னு ஐராவணம் ஏறாதே ஆரூர் ஆண்டம்மான் என்பர். சரி, இங்க வந்துட்டீங்கன்னா அண்ணல் கோச்செங்கன் அரசன் செய்த அடிமை, கோச்செங்கன் சிலந்தி செய்த பணி, இவற்றையெல்லாம் திருப்பதிகத்திலே வைத்து பாடுகிறார். பாடி இறைவனை பரவி நின்று ஏத்துகிறார் பான்மையினார். நாரணன் நான்முகன் காணா உண்மை வெண்ணாவள் உண்மை மயந்திரமும் சீரணி நீடு திரு கைலையில் செல்வத் திரு ஆரூர் மேய பண்பும் ஆரணத்து உட்பொருளாயினாரை ஆனைக்காவின் கண் புகழ்ந்து பாடி ஏரணியும் ஒளிர் சொந்த சண்பை ஏந்தலார் எல்லையில் இன்பமுற்றார். 118வது பதிகம் மன்னது உண்டங்கிற பதிகம். கூடச்சதுக்கான அந்த பதிகத்துக்கு பேரு. ஞானசம்பந்தம் இது ஒரு வித்தியாசமா பாடி இருக்கிறார். திரு ஆனைக்கால இருக்கிற பெருமான் தான் திருக்கையிலில் இருக்கிறாரு, திரு மகேந்திரப்பள்ளியில் இருக்கிறாரு, அப்புறம் ஆனைக்கா திருவாரூர். இந்த 4 கோயிலையும் ஒரு கூடச்சதுக்கமா வைக்கிறார். அது ஒரு குறிப்பு சொல்லி அந்த பதிகத்தை பாடி பானைக்காவில் வெண்மதி மல்கு புழுகு வாட்சடை என்று சொல்லக்கூடிய பதிகம் பாடி அங்கு இன்புற்று திருவானைக்காவில் அமர்ந்திருக்கின்றார். அங்கிருந்து மீண்டும் திருத்தல யாத்திரை புறப்பட தயாராகிறார். என்ன நடந்தது என்பது வருகவன்ற அமைப்பில் சிந்திப்போம் என்று இன்றைய சிந்தனை எந்த அளவில் நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்மிழ் விழாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க உரைவிடாது உயிர்கள் வாழ்க நான் மனை அறங்கள் ஓங்க தவம் வேள்வி மழ்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையான்